ஹலோ கைஸ், இன்னைக்கும் வழக்க போல தான் ஒரு தரமான அனிமே கொண்டு வந்திருக்கேன். இந்த அனிமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த கதையும் நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல, அதனால கதை போகிற போக்கில் நீங்கள் பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த கதை பிடிக்கும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் மூவிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பையனை கட்டுறாங்க. இவனோட பேரு தான் கோஜோ. ஆளும் அப்படி ஹீனாடால அப்படியே ஊத்து பார்த்துன்னு இருக்கான். என்ன கோஜோ, இந்த ஹீனாடால் அது எப்படி இருக்கு? இதை உருவாக்குனது நான் தான். இந்த ஹீனாடால் ரொம்ப அழகா இருக்கு. இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகானதுன்னா அது இதுதான். இதனாலேயே என்னவோ தெரியல, நம்ம கோஜோக்கு இந்த ஹீனா டால்ஸ் எல்லாம் மேக் பண்றது ரொம்ப பிடிச்ச போயிது. நம்ம கோஜோக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கா, அவளுக்கு இந்த விஷயம் சுத்தமா பிடிக்கல. டேய் கோஜோ, உனக்கு ஏன்டா இந்த மாதிரி டால்ஸ் எல்லாம் பிடிக்குது? ஏன்னா இது பொண்ணுங்க வச்சு விளாடுற டால்ஸ். அதுக்கும் மேல நீ ஒரு பையன், எனக்கு ஒன்னு பிடிக்கல, ஏன்னா நீ கிரீப்பியா இருக்க. இப்படி சொல்லிட்டு அவ ஓடி போயிரா. நம்ம கோஜோக்கு அதெல்லாம் பாஸ்ட்ல நடந்திருக்கும். என்ன இப்ப கனவுல வருது. கோஜோவும் எழுதுக்கிறான். முன்னாடியே தான் அவன் ஸ்டார்டிங்ல பார்த்தான்ல, அந்த டால் இருக்கு. நம்ம கோஜோக்கு ஃபேமிலின்னு சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா யாரும் இல்ல, தாத்தா ஒண்டி தான். ஸோ இதனால பேரண்ட்ஸ் கிட்ட அவன் ப்ரே பண்ணிக்கிறான். அங்க தாத்தாக்கும் வந்து ஹெல்ப் பண்றது நம்ம கோஜோ தான். ஜோ, நீ வந்து டால்ஸோட ஃபேஸை இன்னமும் அருமையா மேக் பண்ணனாலும் நல்லா அதுங்களோட ட்ரெஸ்ஸை சூப்பராகவே மேக் பண்ண முடியுது. சரிடா கோஜோ, இந்த மாதிரி உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்களே? இருக்காங்க. கோஜோ, எனக்கு வந்து புரியுது. இதுக்கப்புறம் கோஜோ போற வழியில ஒரு பையனும் வந்து நம்ம கோஜோவை அப்படியே பிடிக்கிறான். அடே நீ இங்க என்ன பண்ற? அப்புறம் தான் உனக்கு தெரியுது, ஒன்னும் அவன் நினைச்ச பையன்ல, இது நம்ம கோஜோ. பா சாரிப்பா, என் ஃப்ரெண்டுன்னு நினைச்சு வந்தேன். இதே மாதிரி ஆளு கிளாஸுக்கும் வந்துடுறான். ஆனா அங்க கிளாஸ்ல ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிற அளவுக்கு அவனுக்கு யாருமே இல்ல. அது ஏன்னா நம்ம கோஜோக்கு ஹீனாடால அதுங்களோட ட்ரெஸ்ஸை மேக் பண்றது, இந்த மாதிரி விஷயத்து மேலாம் அப்சஸ்டா இருக்கான்ல. இந்த மாதிரி ஹாபியை வச்சுருந்தா எப்படி பேசுவாங்க? அதுக்கும் மேல நம்ம கோஜோவால இந்த மாதிரி ஹாபிஸை பத்தி மத்தவங்க கிட்ட சொல்ல முடியாது. அப்படி சொன்னா அவ்வளவுதான், மத்தவங்க நெருங்கி கூட வர மாட்டாங்க. மரீன்னு ஒரு பொண்ணு பயங்கர வேகமா வந்து முட்டிக்கிறா. இதை பண்ணதும் தெரியாதனமா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க தான். ஃப்ரெண்ட்ஸுங்களும் வந்து மன்னிப்பு கேட்கறாங்க. ஐயோ மரீனு, உனக்கு எதுவுமே ஆகல, மன்னிச்சிரு. அங்க மரீனும் சொல்றான், இல்ல எனக்கு பெருசா எதுவும் ஆகல, அதனால கவலைப்படாதீங்க. அதே மாதிரி சைலாவ கோஜோவை பாக்குறா. கோஜோவோட கையில ஏதோ ஒரு விதமான கருப்பு கலர்ல மார்க் இருக்கும். அதை பார்த்தோன்னே, ஆமா இது என்ன மார்க்கு? இது கேட்டோடனே நம்மளால மறைக்க ஆரம்பிச்சிடறான். ஏன்னா இது ஹீனாடால மேக் பண்ணும்போது விழுந்திருக்கும். அதெல்லாம் ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிடுறானா. இதனால மரீன் அங்க போக ஆரம்பிக்கிறான். போகும்போதும் மரீனை பார்த்து ஒரு மாதிரி பிளஷ் ஆகுறான். ஒரு சைடு மரீனை பத்தி அவன் யோசிச்சு பாக்குறான். மரீன், இந்த பொண்ணு மரீன் வந்து ரொம்ப பாப்புலரான பொண்ணு. எப்பயுமே அவ பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனா நம்மால அப்படி இல்ல, தனியா தான் இருப்பான். அங்க மரீன் எல்லாருமே பேசின்னு இருப்பாங்களா. அங்க இன்னொரு பொண்ணு சொல்றான், நேத்து ஒரு விஷயம் நடந்ததுப்பா, அது உங்களுக்கு தெரியுமா? நேத்து மரீன் கிட்ட ஒரு ரொம்ப ஹாட்டான ஒரு பையன் வந்தான். ஆனா என்னன்னு தெரியல, மரீனோட கீச்சனை பத்தி பேசணும்னே மரீன் ரொம்ப கடுப்பாயிட்டா. அங்க கத்தி விட்டு அவன் வந்துட்டான். எவ்வளவு ஹாட்டா இருந்தான் தெரியுமா? நீ பேச இருக்கணும்பா, என்ன வேணா சொல்லு, அவன் எவ்வளவு வேணா ஹாட்டா இருக்கட்டும். ஆனா அவன் எனக்கு பிடிச்ச விஷயத்த ஒரு மாதிரி தப்பா பேசினான். அதனால எனக்கு வந்து என்னதான் அவன் ஹாட்டா இருந்தாலும் அவனை எனக்கு பிடிக்கல. இப்படி இதெல்லாம் நம்ம ஹீரோவும் கேட்டு இருப்பானா. அவனுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா என்னதான் ஆப்போசிட்டா இருந்தாலும் ஒரு சில விஷயம் நம்ம மரீனுக்கும் நம்ம கோஜோக்கும் சிங்க் ஆகுது. அதுக்கப்புறம் அவங்க கிளாஸ் முடியுது. எல்லாருமே போகும்போது அங்க சொல்லிட்டு ஓடி போயிடுறாங்க. எப்பா கோஜோ, இந்த மாதிரி எங்களுக்கு முக்கியமான வேலை இருக்கு, எங்களோட வேலையும் சேர்த்து பண்றேன்னு. நம்ம கோஜோவாலையும் எதுவுமே பண்ண முடியல. சரி நான் பண்ணிடுறேன். அதே மாதிரி அங்க பண்ணுவானா. அப்புறம் தான் ஒரு ஷாக்கிங்கான விஷயம், அங்க மரீனும் வரா. நான் இன்னைக்கு மரீனுக்கும் தான் அந்த கிளீனிங் டியூட்டி இருக்கு. சரி கோஜோ, இந்த மாதிரி மத்த பசங்க அவங்களாம் எங்க? அவங்க வந்து வரல, அதாவது அவங்களுக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எல்லாத்தையும் உன் தலையில கட்டிட்டாங்களா? நீ எதுக்கு ஒத்துக்குன? இல்ல அவங்க கேட்டாங்க, அதான். நீ வந்து சில விஷயத்த பண்ணக்கூடாது, ஏன்னா சில பல விஷயத்த உனக்காகவும் நீ வந்து பண்ணணும்ல. இதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, கோஜோ பயங்கரமா கத்துறான். எப்பா என்ன ஆச்சு கோஜோ? அது ஒன்னும் இல்ல, இந்த மாதிரி என்னோட கை வெட்டிக்கிச்சு தாத்தா, நீ அங்கேயே வெயிட் பண்ணு, நான் உனக்காக பேண்டேஜை கொண்டு வரேன். மிஷினை அவன் யூஸ் பண்ண ட்ரை பண்றான். ஆனா மிஷின் அங்க ஒர்க்கே ஆகல. அந்த டைம்ல அவனுக்கு மரீன் சொன்ன சில பல விஷயம்லாம் ஞாபகம் வருது. உனக்காக சில பல விஷயத்த பண்ணிக்கணும்னு. அதனால அடுத்த நாள் நம்ம கோஜோ ஒரு மிஷினை வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கிறான். நம்ம கோஜோவோட வீட்டுல மிஷின் வேலை செஞ்சிருக்காது. அதுக்காக ஸ்கூல்லயே சில கிளப்லாம் இருக்கும், அங்க மிஷின்லாம் இருக்குமா. அங்க வந்து அந்த ஹீனாடாலுக்காக ஒரு ட்ரெஸ் தைக்கிறான். கவலைப்படாத, உனக்காக ட்ரெஸ் நான் ரெடி பண்ணிடுறேன். அந்த டைம்ல திடீர்னு மரீன் வர. அதை பார்த்து இவன் ரொம்ப ஷாக் ஆகி இங்கே அந்த டாலை கீழே போட்டுருவான். ஆனா ஜஸ்ட் மிஸ்ல அதை விழவிடாம பிடிப்பான். நல்ல வேலை உனக்கு எதுவுமே ஆகல. இதை வேற நம்ம மரீன் பாத்துறான். அதையும் நம்ம கோஜோ பாத்துறானா. அவனுக்கு ஒரு மாறி ஆயிடுது. இதெல்லாம் அவ பாத்துட்டானு. அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சது. இவளும் எல்லார மாதிரியும் தான் சொல்ல போறா அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆனா அங்க அதுதான் கிடையாது. ஆப்போசிட்டா அவ ரொம்ப ஷாக் ஆகுறா. கோஜோ, உன்னால இந்த மிஷின் எல்லாம் யூஸ் பண்ண முடியுமா?
அதுவா என்னோட ஃபேமிலி ஹீனா டால் எல்லாம் உருவாக்குவாங்க. அது வழியா எனக்கு இதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியும். ஓ அப்படியா, இது வந்து ஒரு ஹீனா டால் தானே, இது ரொம்ப நல்லா இருக்குப்பா. அதோட முகத்தை பத்திலாம் அவ பாராட்டுவாளாம். இதனால நம்ம கோஜோக்கு அவளை ரொம்ப பிடிச்சு போயிடுது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம கோஜோ கிட்ட அவனுக்கு பிடிச்ச விஷயத்த பத்திலாம் யாருமே பேசினதும் இல்ல. ஆனா நம்ம கோஜோக்கு இந்த மாதிரி டாலோட முகத்தெல்லாம் சரியா மேக் பண்ண வராது. நான் ட்ரெஸ் எல்லாம் ஆளு தரமா மேக் பண்ணுவானா, ட்ரெஸ்ன்னு கேட்டோன்னே அவளும் அவளோட ட்ரெஸ் எல்லாம் ஊக்குறா. ஒரே ஒரு நிமிஷம், அங்க அவனுக்கு என்ன பண்ணும் தெரியல. நீ அப்படிக்கா திரும்பிக்கிறியா, அங்க ட்ரெஸ் அவுத்துட்டு ஹேய் நீ வந்து அப்படியே திரும்பி பாரு, அங்க ஒரு அவுட்ஃபிட்ல இருக்கா, இதை வந்து நான் உருவாக்குனேன், இது வந்து எப்படி இருக்கு, நீ எதை பார்த்து இதை உருவாக்குன, அங்க ஒரு போன்ல ஒரு விஷயத்த காட்டுற, இதுதான் அதுன்னு. கோஜ் அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா அந்த அவுட்ஃபிட்டுக்கும் எந்த விதமான மேட்சிங்கும் இல்லவே இல்லை. ஏன்னா நீ உருவாக்குன இந்த ட்ரெஸ் கம்ப்ளீட்டா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. நல்ல ஆளு இன்ச் பை இன்ச் பார்த்து சொல்றான், நீ உருவாக்குனதுக்கும் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு. அங்க மரின்னு பார்த்தா அழுவ ஆரம்பிச்சான். அங்க கோஜோ இதுக்காக மன்னிப்பு கேட்கறான். ஐயோ என்ன மன்னிச்சிருங்க, நான் ரொம்ப ஹாஷா கத்திட்டேனா என்ன, இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவ அப்படியே ஓடி போய் சொல்றான். ஏன்னா எனக்கு வந்து இந்த காஸ்பிளே பண்றது ரொம்ப பிடிக்கும், நான் காஸ்பிளே பண்ணணும், அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டரா. இப்படி சொல்லும் போது சில பல தெரியக்கூடாத விஷயத்தெல்லாம் அவன் பார்த்தாரான். நம்ம மரின் உருவாக்குன ட்ரெஸ் அந்த அளவுக்கு சரியா இருக்காதா, இதனால கோஜோ கிட்ட அவ கெஞ்சி கேட்கிறான். ஹே கோஜோ குன், ரொம்ப ஃபேவரட் கேரக்டரா இருக்கிற அந்த கேரக்டரா நான் ஒரு காஸ்பிளே பண்ணணும், அதனால எனக்காக நீ உதவி பண்ண முடியுமா, இந்த ட்ரெஸ்ஸை பர்ஃபெக்டா தைக்க முடியுமா. அங்க கோஜோவால மறுக்க முடியல. ஏன்னா இந்த பொண்ணு இருக்கல, இந்த பொண்ணு தான் நம்ம கோஜோட ஃபீலிங்ஸை மதிச்சிருக்கா, அவளுக்கும் கேலி பண்ணல. ஏன்னா இது வரைக்கும் யாருமே அப்படி பண்ணதில்லை, எல்லாருமே ஒரு மாதிரி தப்பா தான் பேசுனாங்க. அதனால நம்ம கோஜோ ஒத்துக்கிறான். நீ வந்து கவலைப்படாத, நான் ரெடியா இருக்கேன், நான் உனக்காக அந்த காஸ்பிளே பண்ற ட்ரெஸ்ஸை உருவாக்கி தரேன். கேட்டோன்னே மரினுக்கா அங்க அவ்வளவு சந்தோஷம், அப்படியே துள்ளி குதிக்க ஆரம்பிக்கிறான். அவளோட சந்தோஷத்துக்கு அங்க ஈடு இணையா இருக்காதா. அங்க கோஜோ கேட்கறான், ஆமா எனக்கு வந்து சொல்லு, இந்த மாதிரி நீ எந்த விதமான காஸ்பிளே பண்ண போற, அந்த அனிமே கேரக்டரை பத்தி எனக்கு சொல்லு. அங்க கோஜோ கிட்ட இப்பதான் அந்த கேரக்டரை பத்தி சொல்றா. அந்த கேரக்டரோட பேரு சுசுகோ கியோடன், அதுதான் அந்த கேரக்டரோட பேரா. அந்த கேரக்டர் செயின்ட் ஸ்லிப்பரி அகாடமில படிக்கிற ஒரு கேரக்டர் தான். அதை பத்தி நம்ம ஹீரோக்கு தெரியலையா. அங்க திரும்பவும் கேட்க, தெரியலையா, சுசுகோ கோட்டன் செயின்ட் ஸ்லிப்பரி அகாடமி, அந்த பொண்ணு கேரக்டரோட காஸ்பிளேவை தான் நான் பண்ணணும். அங்க கோஜோக்கு அந்த கேரக்டரை பத்தியும் தெரியல, அவ சொல்றதும் புரியல. இந்த சீரீஸை பத்தி அவன் கேட்கறான். அதுல ஹேரம் பிளாட்டும் இருக்கு. கோஜோக்கு அங்க புரியல, இவ என்ன என் கூட விளாடுறாளா என்ன. நான் மரீனோட கண்ணை பார்க்கறதுலயே தெரியுது அவ எந்த அளவுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கான்னு. இந்த சீரீஸ்லயும் அந்த சுசுகா டர்ன்னு ஒரு பொண்ணு வரால, அதுல 6 ஸ்லேவுக்கான கான்செப்டும் இருக்கும். இதை பத்திலாம் வேற அவ சொல்றா. நம்ம ஹீரோக்கா அங்க என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த கேமை பத்தி சொல்லும் போது நம்ம கோஜோக்கு நல்லாவே புரியுது. நம்ம மரீனுக்கு அவ சொல்ற விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை சொல்லும் போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா ஃபீல் ஆகுது அப்படின்னு கோஜோக்கும் நல்லாவே தெரியுது. அவ சொல்லி முடிக்கிறாளா. கோஜோ கேட்கறான், எனக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கு, அது வந்து ஒரு பேர்வியான கேம் தானே, இல்ல ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்கும், ஆனா மரீனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. கோஜோ என்ன யோசிச்சானா, இந்த மாதிரி கேம் எல்லாம் பொண்ணுங்களுக்கு பிடிக்காது, பேர்வியான கேம்னா பசங்களுக்கு தான் பிடிக்கும் அப்படின்னு தான் யோசிச்சான். இங்க பார்த்தா ஆப்போசிட்டா இருக்குல்ல. இதனால அவன் டைரக்டா கேட்கறான், இல்ல அது ஒரு பேர்வியான கேம் தான், இருந்தாலும் அது எல்லாருக்குமே பிடிக்கும், ஏன்னா பொண்ணும் எல்லாருமே விளையாடுவாங்க, அதுக்கு தடை இல்ல, ஏன்னா நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம பண்றோம் அவ்வளவுதான். சொல்லும் போதே அங்க ஹீரோக்கு பழைய விஷயம் ஞாபகம் தான். ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணு வந்து கத்தி விட்டுட்டு போயிருப்பா, அவ வந்து இப்படி எல்லாம் சொல்லியிருக்க மாட்டா. இப்ப அவனுக்கு நல்லாவே புரியுது. அதனால அவன் ஒத்துக்கிறான். போன்ல அந்த கேமை பத்தி எல்லாம் சர்ச் பண்றான். இரு நான் இதை காட்டுறேன், இது வந்து ஒரு பிகினர் கைடு தான், இதை வச்சு எப்படி நம்மளால அவுட்ஃபிட்டை தைக்க முடியும் நம்மளுக்கு தெரியும். அதுல இன்ச் பை இன்ச் ரொம்ப டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. இது வந்து போதுமே ஒரு விஷயத்த தைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியுது இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நம்ம இதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலான்னு. இதனால அப்புறமா அவங்க பண்ணலாம்னு சொல்லி மண்டே பண்ணலாம் டிசைட் பண்றாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல தாத்தாவும் வந்து சொல்றாரு, ஏய் கோஜோ தையல் மிஷினை நான் நாளைக்கு தான் வாங்க போறேன். அதுக்கு அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். ஒரு சைடு அவனுக்கு அங்க மரீனை மறக்கவே முடியல. மரீன் பண்ண அந்த விஷயம், மரீன் பேசின விஷயம் எல்லாம் மண்டையில அப்படி ஓடின்னு இருக்கு. இதனாலே ஆளு ரொம்ப ஆர்வமா இருக்கான். அங்க மரீனுக்காக ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும்னு சொல்லி புக் அவன் பாக்குறான். புக்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்குமா, இதை பார்த்து அவன் பிளஷ் ஆகுறான். இதுக்கப்புறம் டோர் பெல்ல யாரோ ஒருத்தங்க தட்டுவாங்களா, யாருன்னு தெரியல. அதனால அங்க போய் பாக்குறான், அது வேற யாரும் இல்ல மரீன் தான். மரீனை பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். மரீன் நீ எப்படி இங்க வந்த. அதுவா எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்துச்சுப்பா, வண்டி வரைக்கும்லாம் என்னால பொறுமையா இருக்க முடியாது, அதனால உன்னை தேடி நானே வந்துட்டேன். அங்க என்ன சொல்றதுன்னு அவனுக்கு தெரியல. அவ கேக்கெல்லாம் வேற கொண்டு வந்திருப்பால, அதையும் குத்துட்டு டைரக்டா உள்ள போறான். என்னோட ரூம் வந்து மேல தானே இருக்கு, வா நம்ம போகலாம். உள்ள போய் பாக்குறான், அந்த ஃபூட்டான்லாம் அப்படியே தான் இருக்கு. அந்த படுக்கிற விஷயத்தை தான் அப்படி சொல்றா போல. அந்த இடத்துல ஏகப்பட்ட பிரஷ் எல்லாம் இருக்குமா, இதை வச்சுதான் ஹீனா டாலுக்கு நீ பெயிண்டிங் எல்லாம் பண்ணுவியோ. ஏன்னா நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் நம்ம கோஜோட ரூமுக்கு தாத்தா வண்டி தான் வருவாரு, அதை தாண்டி வேற யாருமே வரமாட்டாங்க. நான் தாத்தாவை தாண்டி இப்போ வந்திருக்கிறது ஒரு பொண்ணு, அதனால அவனுக்கு என்ன பண்ணும் தெரியல. ஒரு மாதிரி அவன் ரொம்ப ஷாக் ஆயின்னு இருக்கான். கோஜோ என்ன யோசனை இருக்க, வா நம்ம ஆரம்பிக்கலாம், சீக்கிரம் அதை பண்ணு. என்ன பண்ணும், அதுதான்ப்பா மெஷர்மெண்ட் எடுக்க வேணாவா. ஆனா நான் அப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும்னா நீங்க வந்து இங்க அரையும் குறையுமா இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால
நீங்க வந்து வேற யார்கிட்டயாச்சும் மெஷர்மெண்ட் எடுத்தா நல்லா இருக்கும். எனக்கு புரியுது இந்த மாதிரி அதுதான் விஷயம்னு எனக்கு தெரியும். அதுக்காக நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி தான் வந்திருக்கேன். இப்ப பாரு, டடா, ஆல்ரெடி இது குளிக்கிறதுக்கான சூட்டு தான். இது வழியா உன்னால மெஷர்மெண்ட்டை எடுக்க முடியும். ஆமா, என்ன ஆச்சு கோஜோ? ஆனா கோஜோக்கு அங்க ஒரு மாதிரியாவது அவன் தள்ளி போன்னு சொல்றான். கோஜோவால மெஷர்மெண்ட்டே எடுக்க முடியல, ஏன்னா அவ அறையும் குறையுமா இருக்கால. அதனால ஃபர்ஸ்ட் மண்டையில இருந்து ஆரம்பிக்கிறான். அப்பயும் ஒரு மாதிரி அவன் பயந்துதான் இருக்கான். பின்னாடி எடுக்கணும். அங்க பின்னாடி எடுக்கும் போதே அவன் கேட்கறான், இதை போட்டு இருக்கும் போது ஒரு மாதிரி எம்பாரசிங்கா இல்லையா? இல்லவே இல்லப்பா, ஏன்னா எனக்கு வந்து காஸ்பிளே பண்றது ரொம்ப பிடிக்கும். இதுக்கு மேல சுசுகா மாதிரி நான் வேற காஸ்பிளே பண்ணணும். அதனால இதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது. அதனால கோஜோக்கு புரியுமா? மூஞ்சிலேயே அவன் தட்டிக்கிறான். ஆமா, என்ன சவுண்டு? ஒன்னும் இல்ல, நான் வந்து பர்ஃபெக்டா இதை பண்றேன். அதுக்கப்புறம் அவன் பக்காவா மெஷர்மெண்ட் எடுக்கிறான். அங்க இப்போ மிச்சம் இருக்குது வெறும் கால் ஒண்டிதான். காலில் அவங்க எடுக்கணும். சேர் ஏதாச்சும் கொண்டு வரேன்னு சொல்றான். ஆனா அதுக்குள்ள அவனோட பெட் இருக்கும்ல, மேல உட்காந்துக்கிறாங்க. இது பர்ஃபெக்டா இருக்கும். அட இருங்க, அது டர்ட்டியா இருக்கு. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும், இது வந்து நல்லா தான் இருக்கு. நான் இங்கேயே ஓகே தான். கோஜோக்கு அங்க சேரை கொண்டு வந்துடுறேன், நான் சீக்கிரமா முச்சிடறேன் அப்படின்னு எவ்வளவோ சொல்றான். இருந்தாலும் மரீனாங்க கேட்கற மாதிரியே இல்லையே. நீ வந்து பண்ற, சரி பண்ணு, சீக்கிரம் பண்ணு, நான் அதுக்கு தானே வெயிட் பண்றேன். கோஜோவாலேயே ஏதோ பண்ண முடியல, எப்படியோ அதை பண்ணிடுறான். இதுக்கப்புறம் வரதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம். அவளோட லெமன்ஸை மெஷர் பண்ணும். அதை நீயே பண்ணலாம்ல அப்படின்னு அவன் கேட்கறான். ஆனா அது பண்றதும் ரொம்ப கஷ்டமான விஷயம். அது பண்ணலாம், இருந்தாலும் ஒரு டைம் நான் பண்ணும் போதும் எனக்கு அதோட சைஸ் டிஃப்ரெண்டா தான் கிடைக்கும். அதனால நீ தான் அதை பண்ற மாதிரி இருக்கும். கோஜோக்கு வேற வழி இல்லையா, அங்க இதனாலேயே அதையும் பண்ணி முடிக்கிறான். அதுக்கப்புறம் தான் நம்ம கோஜோக்கு ரிலீஃபா இருக்கு, ஏன்னா மீதி விஷயத்த அவளே பாத்துக்கிறான். மெஷர்மெண்ட்டும் கிட்டத்தட்ட 20 சென்டிமீட்டர். அது சொல்ல அது என்னதான் ஒரு நம்பரா இருந்தாலும் அதனால அவன் ஒரு மாதிரி தான் இருக்கான். அதே மாதிரி இந்த விஷயம் முடியுது. ஒரு கட்டத்துல அவனே அவனுக்கு தைரியத்தை கொடுக்கறான். மீதி மெஷர்மெண்ட் எல்லாம் நான் நல்லா பண்ணணும், அதனால நான் மரீன மாதிரி இருக்கணும். அதனால மரீன் மாதிரி ரொம்ப தைரியமா அவன் பண்றானா. ஒரு கட்டத்துல மரீனுக்கு ரொம்ப பிளஷ் ஆகுது. அங்க என்னன்னு அவனுக்கு புரியல. என்ன ரூம் வந்து ரொம்ப ஹீட்டா இருக்கா? நான் வேணா ஏசி ஆன் பண்ணி விடுறேன். ஆமா, ரூம் ஹீட்டா இருக்கலாம். அங்க ஏசி ஆன் பண்ணி விட்டுறான். இதே மாதிரி அந்த மெஷர்மெண்ட் பண்ற விஷயம் வந்து முடிவுக்கு வருது. கோஜோ ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்க சொல்றான். கோஜோ போறதுக்கு முன்னாடி ஸ்லிப்பரிகள் அவளுக்கான ஏதாச்சும் ரெஃபரன்ஸ் இருக்கான்னு கேட்கறான். ஏன்னா அந்த பேட்டர்னை பார்த்துதான் இவனால ஒழுங்கா அதை பண்ண முடியும். அங்க சிடியே கொடுக்கறா. அது ஒரு 18+ சிடி. இதை கொடுக்கும் போது தெரியாதனமா அவன் கீழே பார்ப்பானா, கீழே பார்க்க கூடாத விஷயத்தெல்லாம் பார்த்து ரொம்ப பிளஷ் ஆவான். அதுக்கப்புறம் நைட் ஆகுது. அந்த 18+ சிடியை பார்த்துனப்பானா ஒரு மாதிரி பொண்ணு கத்துற சவுண்ட் கேட்கும். அங்க தாத்தாவும் வந்து சொல்றாரு, ஏய் கோஜோ, அந்த மிஷினை வாங்கிட்டேன். அப்புறம் தான் அவரு பாக்குறாரு, கோஜோ 18+ ஆன சீரீஸை பார்த்துன்னு இருக்கான். அது இவனோட ஏஜுக்கு பார்க்க வேண்டிய விஷயம் தான். நம்ம கோஜோ ரொம்ப சீரியஸா இருக்கான். ஏன் இத்தனைக்கும் நோட்ஸ் எல்லாம் வேற எடுக்கிறான் ஆளு. அதனால தாத்தா அங்க தப்பா புரிஞ்சுக்கிறாரு. சுசுகா டேனோட காஸ்டியூம் அது சும்மா வேற லெவல்ல வந்திருக்குமா. அது அவளுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. கோஜோ, என்னமோ இந்த விக் ஒண்டிதான் இருக்கு, இதை போட்டா எல்லாமே பக்காவா இருக்கும். என்னன்னு தெரியல, இந்த மாதிரி இந்த கேரக்டராவே மாறின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது. அதனால மாஸ்டர், நீங்க வந்து இப்படின்னு கேரக்டரா மாதிரி பேசுறாள. அங்க வந்து கோஜோ அப்படியே முழிச்சுக்கிறான். இதுக்கப்புறம் ஸ்கூல்லயும் அதே விஷயத்தையும் யோசிச்சுட்டு வருவான். ஏன்னா மரீன் வந்து ரொம்ப ஒரு பாப்புலரான பொண்ணு. அவளை மாதிரி ஒரு பொண்ணு என்னோட வீட்டுக்கு வந்தா இந்த மாதிரி யோசிச்சுக்கினே வரான். ஆனா மரீன் அங்க கூப்பிடுறான், ஹேய், உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா அவனுக்கு என்ன சொல்லணும் தெரியல. அங்க மத்தவங்களும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அங்க நோவா இன்னும் ஒரு 2 பொண்ணுங்களும் வராங்க. அவங்க பேசுறாங்க. இருந்தாலும் கோஜோ ஒரு மாதிரி நர்வஸா இருக்கிற மாதிரி இருக்குமா. நல்லா ஏதாச்சும் பிரச்சனைன்னு கேக்குறாங்களா. அதெல்லாம் ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. சரி கோஜோ, நம்ம வந்து அப்புறமா மீட் பண்ணலாம். என்ன இவன் ஸ்கூல்லயும் எப்படி அவர் ட்ரீட் பண்ணாலோ அதே மாதிரி தான் இங்கேயும் அவர் ட்ரீட் பண்றா. இல்ல 1-2 பொண்ணுங்க இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம மாதிரி கோஜோ கூட பழகுது சுத்தமா பிடிக்கல. கோஜோ இந்த பையன் கூட பழகுறா, வேற யாருமே அவளுக்கு கிடைக்கலையா. அதுக்கப்புறம் அவ கோஜோ கிட்ட பேசலான்னு வரா. ஆனா கோஜோ அங்க பேசுற மாதிரியே இல்லையே, இக்னோர் பண்ணிடுறான். இதுக்கப்புறம் அவ எவ்வளவோ தேரா ஒரு எத்துல தெரியும். கோஜோவை ஆளையே காணோம். ஏன் இத்தனைக்கும் அவ நிறைய எத்துக்கு போய் கோஜோன்னு பயங்கரமா கத்துறான். ஆனா கோஜோவை கடைசி வரைக்கும் காணோம். அங்க வீட்டுக்கு போற டைம்ல எப்படியோ நம்ம மரீன் கண்டுபிடிச்சிடா. ஹே கோஜோ நில்லு, நான் வந்து உன் கூட ஷாப்பிங் போனோம், அதனால வரியா என் கூட. எல்லாருமே அங்க பாக்குறாங்களா, இதனால முடியாது, நான் வரல அப்படின்னு சொல்லிடுறான். அம்மா என்ன ஆச்சு, எதுக்காக நீ இப்படி சொல்ற? அதெல்லாம் ஒன்னும் இல்ல அப்படின்னு அவன் ஓடி போயிடறான். ஒரு சைடு நம்ம மரீன் கிட்ட இப்படியெல்லாம் நம்ம சொல்றோமேனு கோஜோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்கேயோ மரீன் வந்துடுறான். ஆமா என்னப்பா இங்க பண்ணிருக்கேன், அது மத்தவங்க கூட இருக்கும் போது என் கூட நீ பேசாத, ஏன்னா மத்தவங்க நம்மளை பத்தி தப்பா யோசிக்க மாட்டாங்களா, அதுதான் பிரச்சனையா? அதெல்லாம் எனக்கு பிரச்சனையாவே தெரியல, ஏன்னா நீயும் நானும் ஒரு நல்ல ஃப்ரெண்டுப்பா. அதனால கோஜோ வாங்க நம்ம போகலாம். இதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த ஷாப்புக்கு வராங்க. அந்த சுசுகா டேன் அந்த காஸ்பிளே பண்றதுக்கு என்னென்ன வேணும்னு நம்ம கோஜோ அங்க வரைஞ்செல்லாம் வச்சிருப்பானா. பார்த்து மரீன் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா ஆளு இதுக்காக எவ்வளவு பண்ணிருக்கானு. இதுக்கப்புறம் அவங்க ஃபேப்ரிக்கை செலக்ட் பண்றாங்களா. நம்ம மரீன் வந்து ஒன்னத்தை தேர்ந்தெடுக்கிறான். ஆனா அதுக்கு பதிலா நம்ம கோஜோ இன்னொரு ஃபேப்ரிக்கை தேர்ந்தெடுக்கிறான். நம்ம சுசுகா டேன் வந்து ஒரு அப்பர் அகாடமியில இருக்கிற ஒரு கேரக்டர். அதனால அந்த காஸ்டியூம்க்கு ஏத்த மாதிரி ஒரு ஹை குவாலிட்டியான துணியை தான் நம்ம எடுக்கணும். ஆனா என்ன ஒண்ணு, நம்ம கோஜோ சொல்ற அந்த துணி அதோட விலை வந்து
ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா நம்ம மரீன் அப்படி இல்ல, காஸ்பிளேக்காகவே நிறையவே சேர்த்து வச்சிருக்கா பணத்தை. அதை வந்து அவ காட்டுறா, இது வந்து இருக்கு, இது வந்து நம்மளுக்கு உதவியா இருக்கும், இதை உருவாக்குறதுக்கு நம்ம கோஜோக்கு வேற வழி இல்லையா, சோ அதனால அவன் வாங்கிக்கிறான். இந்த மாதிரி காஸ்டியூமோட வேலை எல்லாமே முடிஞ்சிச்சு. நான் முடி இன்னமும் அவங்க செலக்ட் பண்ணல, அந்த விக் அதை வாங்குறதுக்கு தனியா ஒரு கடைக்கு அவங்க போறாங்க. அங்க ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, விதவிதமா நிறையவே கலர்ல விக் இருக்கு. பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியமாவறான். அங்க மரீன் சொல்றா, நம்ம வந்து கருப்பு கலர்ல இருக்கிற விக் தான் வாங்கணும், அது இங்க இருக்கு. அப்புறம் தான் கோஜோவே சொல்றான், என்னன்னா சுசுகட்டன் அந்த கேரக்டரோட அவுட்ஃபிட் வந்து பர்பிள், சோ முடியும் பர்பிளா இருக்கணும், இல்லனா மேட்ச் ஆகாது. அட கோஜோ, இந்த அளவுக்கு நீ டீடைல்ஸா தெரிஞ்சு வச்சிருக்கியா? ஆனா ஏதோ ஒன்னு கோஜோக்குன், நான் ஒண்டி தனியா வந்தா இங்க தப்பான விக்க தான் வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வேலை இங்க பக்காவா முடியுது. ஆனா அதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான வேலையே வருது. உள்ள இருக்கிற துணியெல்லாம் வாங்கணும், அங்க எல்லாருமே பொண்ணுங்க தான். அதனால கோஜோவால அங்க எதுவுமே பண்ண முடியல. கோஜோ அங்கேயே நிக்கிறான். மரீன் சீக்கிரமா இதை வாங்கினேன். அங்க மரீனும் ஒன்னத்தை செலக்ட் பண்ணிட்டு, இது எப்படி பாருக்கு தெரியுது, நீ வந்து அவளுக்கும் இதெல்லாம் காட்டாத. என்ன கோஜோ, இது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இல்லையா? இன்னமும் நான் நிறைய காட்டணுமா? இதுக்கப்புறம் அந்த வேலையும் முடியுது. அங்க போற வழியில அகாடமி ஷோ இருக்கும்ல, அதுல சில பல சென்சிட்டிவான விஷயம்லாம் இருக்கும். அதை பத்திலாம் அவங்க பேசுவாங்க. அதுவும் ஒரு விதமான ஷோ தான். அதை வந்து இவங்க வெளிப்படையா அப்படியே பேசிக்கினே போவாங்களா. அங்க இருக்கிற ஆளுங்கெல்லாம் இதை பார்த்து ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ இருக்கிற பசங்களாம் ரொம்ப பயங்கரமா இருக்காங்கப்பா, நான் எதிர்பார்க்கல. இதே மாதிரி அங்க போற வழியில எல்லாமே ரெடியில, இதுக்கு மேல அவ யோசிக்கிறான் எங்க போனோன்னு. அதுக்குன்னு சில பல ஏரியாஸ் இருக்கு, காஸ்பிளே ஈவெண்ட் எடுக்கிற ஸ்டூடியோ, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அதுக்கும் மேல இது எல்லாத்தையுமே நம்ம சோஷியல் மீடியாலையும் அப்லோட் பண்ண முடியும். ஆல்ரெடி நிறைய பேர் இந்த மாதிரி சோஷியல் மீடியால பண்ணிருக்காங்க. அங்க ஜூஜுன்னு ஒரு கேரக்டர் ரொம்ப மிஸ்டீரியஸா இருக்கு. அந்த பொண்ணு காஸ்பிளே எல்லாம் பண்ணுவா, இருந்தாலும் ஈவெண்ட் பக்கம்லாம் வரமாட்டா. இதுக்கப்புறம் இதே மாதிரி நிறையவே காஸ்பிளே எல்லாம் காட்டுறா. இதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. ஆனா இவ இப்படி எவ்வளவு சொல்றாள, ஆனா கோஜோ அங்க எதுவுமே சொல்ல. ஆமா என்ன ஆச்சு கோஜோ, இந்த மாதிரி நீ எதுவுமே சொல்லல, இது ரொம்ப அழகா இருக்கு, பிரிட்டியா இருக்குன்னு. என்ன இதெல்லாம் பிரிட்டியா இல்லையா என்ன? கோஜோ டைரக்டாவே சொல்லிடுறான். என்னன்னா நம்ம கோஜோக்கு ஸ்டார்டிங்ல ஹீனாடால் மேல தான் ஒரு விருப்பமே இருந்திருக்கும். தாண்டி மத்த விஷயம்லாம் அவனுக்கு அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா தெரியல. அதுக்கும் மேல அப்படி சொல்ற மாதிரி இருந்தாலும் அது வந்து அவனா ஃபீல் பண்ணி சொன்னாதான் உண்டான். இதுக்கு அவளும் ஒத்துக்கிறா. சரி ஏதோ ஒண்ணு, அப்படி இருந்தாலும் எனக்கு ஓகே தான். அதுக்கப்புறம் அவ முன்னாடி போகும் போதே மீட்ரோலுக்கான வேன் இருக்குமா, அதை பார்த்தோன்னே வாயிலேருந்து ஜொல்லா ஊத்துது. ஏன்னா அதை சாப்பிடணும்னு அவ்வளவு ஆசையா இருக்கு அவளுக்கு. அதை வாங்கி சாப்பிட்றா. அதோட டேஸ்டும் அந்த அளவுக்கு அற்புதமா இருக்கு, அது அவளால சொல்ல முடியல. அங்க வந்ததுக்கப்புறம் அங்க வந்து அவ என்ஜாய் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி சொல்றா. இன்னைக்கு நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணவும் கூட. இதுக்கப்புறம் அவ சாப்பிட்ற அந்த விஷயத்த நம்ம கோஜோக்கு அவ கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றா. கோஜோக்கு நல்லாவே புரியுது அதை சாப்பிட்டா அது இன்டைரக்ட் கிஸ்ஸா மாறிடும்னு. அதனால வயிறு ஃபுல்லா இருக்கு, இல்ல நீ அதை சாப்பிடலாம் அப்படின்னு அவன் சொல்லிடுறான். அவளும் அங்க ஒத்துக்கிறா. சரி அப்படின்னா ஓகே தான். அங்க அதுக்கப்புறம் தான் அவளுக்கு ஒரு விஷயமே நோட்டீஸ் ஆகுது. என்னன்னா இதனால குண்டாயிடுவா அப்படின்னு யோசிக்கிறான் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிறான். இதனால பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடா. என்ன அப்படியே யோசிக்கிற? இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, இல்ல உன் மூஞ்சிலே தெரியுது. அதுக்குள்ள அங்க டைமும் ஆயிருக்கும், இன்னமும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு ட்ரெயின் வரதுக்கு. அதனால நான் அப்புறமா உன்னை மீட் பண்றேன், நான் என்னோட ட்ரெயின் வந்து மிஸ் ஆயிடும்பா, நான் அப்புறமா சந்திக்கிறேன், பாய் இப்படி சொல்லிட்டு அங்க போயிடா. அங்க கோஜோக்கும் இப்பதான் ஒரு விஷயம் புரியுது. என்னன்னா இந்த சூட்டை செய்யறதுக்கு வெறும் அங்க 2 வாரம் தான் இருக்கான். வீட்டுக்கு வரும் போதும் அவனுக்கு இப்பதான் புரியுது 2 வாரம் வந்து பத்தமான்னு தெரியல. ஏன்னா அந்த காஸ்டியூமை மேக் பண்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும். இதுக்கப்புறம் அங்க வீட்டுக்கு வந்துறானா. தாத்தா அங்க கேக்குறாரு, ஆமா நீ வந்து எங்க போன? இதுவா தாத்தா, இந்த மாதிரி நான் ஷாப்பிங்க்கு போனேன் என்னோட ஃப்ரெண்டு கூட. சரி நீ அங்க என்ன வாங்கின? உடனே உமன்ஸோட ஒரு ஸ்டாக்கிங் வில்ல வந்து விழுமா. தாத்தாக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவருக்கு அங்க அடியப்பட்டது கீழே விழுந்து. அதனால தாத்தாவை நம்ம கோஜோ ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிற மாதிரி ஆயிடுது. அங்க வெளியிலேயே உட்காந்து இருப்பானா. அங்க கசன் வராங்க. ஆமா என்ன ஆச்சு? அங்க தாத்தாக்கு அடிப்பட்ட விஷயத்த அங்க சொல்றான். தாத்தா இப்போ வந்து ஏதோ பரவாயில்லையா டாக்டர் வந்து சொல்றாரு, அவரோட முதுகு இன்னமும் வலிச்சந்தா இருக்கு, அதனால அங்க கசன் அந்த பொண்ணு தான் பாத்துக்கிற மாதிரி இருக்கு. கோஜோ நீ என்ன பண்ணு, இன்னைக்கு என்னோட வீட்டுல நீ தங்க. அங்க தாத்தாவும் சொல்றாரு, நான் என்ன யோசிக்கிறேன்னா நான் உங்களுக்கு பேர்டனா இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கசனோட வீட்டுக்கு தான் போறான். அடுத்த நாள் ஆகுது. நடந்த விஷயத்த நம்ம மரீன் கிட்டயும் சொல்றான். தாத்தாக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு. ஹேய் உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா நீ தாராளமா என்கிட்ட கேட்கலாம், நான் உனக்கு உதவி பண்ண கண்டிப்பா அங்க இருப்பேன், அதனால கவலையே படாத. அதே மாதிரி நம்ம கான்டாக்ட்லயும் இருக்கணும், சோ என்னோட நம்பரை நான் உனக்கு தரேன். அதே மாதிரி நம்பரை மாத்திட்டு அங்க போக ஆரம்பிக்கிறாங்களா. 2 வாரம் தான் இருக்கு. அங்க எப்படிடா நம்ம அவுட்ஃபிட்டை மேக் பண்றது அப்படின்னு தான் கோஜோ அங்க யோசிச்சுக்கினே இருக்கான். வர வழியில மிட்டம் வர ஆரம்பிக்க போது அங்க போட்டிருக்கோமா. ஆல்ரெடி அவனுக்கு டைம் வந்து பத்தல, இப்போ எக்ஸாம் வேற ஆரம்பிக்க போகுது. அதனால எப்படியாச்சும் அவுட்ஃபிட்டை ரெடி பண்றதுக்கு நான் டைமை மேனேஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அங்க மரீனும் கேக்குறான், ஆமா ஏதாச்சும் பிரச்சனையா? அங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே அவன் போயிடான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது. இவங்க தாத்தா வந்து ஹீனாடால்ஸ் எல்லாம் மேக் பண்ணுவாருல, கஸ்டமர் தான் கால் பண்றாங்க. அவங்களுக்கும் நாளைக்கே ஹீனாடால் வந்து வேணுமா. உங்களுக்கு வேற ஒரே ஒரு நாளோ ஏதோ தான் டைம் இருக்கான், பிரான்ஸ்ல இருந்து வேற வராங்களாம். எவ்வளவு இவங்க ரெக்வஸ்ட் பண்ணி கேக்குறனால அவன் ஒத்துக்கிறான். ஒரு சைடு ரொம்ப அவனுக்கு கஷ்டமா ஃபீல் ஆகுது. ஆல்ரெடி எக்ஸாம் இருக்கு,
அந்த அவுட்ஃபிட்டை மேக் பண்ணும். இதுல இவங்க வேற அது மூணுத்தையும் ஒரே டைம்ல அவன் பண்றான். கிடைக்கிற டைம்லலாம் அந்த அவுட்ஃபிட்டை அவன் மேக் பண்ண ஆரம்பிக்கிறான். இதே மாதிரி அங்க டைம் போகுது. அங்க எக்ஸாமே முடிஞ்சு போயிது. இன்னமும் அவன் எழுதினு இருக்கான். சரி மரீனும் அங்க பேசலாம் ட்ரை பண்றதுக்கு போறான். ஆனா அதுக்குள்ள ஃப்ரெண்டுக்காரி பேச ஆரம்பிச்சாரா. திடீர்னு நம்ம ஹீரோவும் அப்படியே ஓடி போயிடறான். இதுக்கப்புறம் அங்க நைட்டே ஆயிடுது. மரீன் எதுக்கும் வந்திருக்கான். அவன் என்ன பண்றான்னு அங்க லைட்டும் எரியலையா. ஜன்னல் வழியா பாக்குறா. அவன் தூங்கின இருக்கான். நானு அங்க யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. அப்பனா கசனோட வீட்டுல அவன் இருப்பானோ. அங்க இருந்து அப்படியே நம்ம மரீன் போயிடறான். ஆனா கோஜோ உண்மையிலேயே அங்கதான் இருக்கான். இந்த மாதிரி ரொம்ப டயர்டா இருக்கான். ஏன் குப்பெல்லாம் அப்படியே தான் கிடக்குது. கோஜோக்கு அங்க தூங்குறதுக்கு கூட டைமே கிடைக்கல. அந்த அளவுக்கு ஆளு ரொம்ப கஷ்டப்படுறான். சைட்ல மரீனோட அவுட்ஃபிட் இன்னமும் ரெடி ஆகல. அங்க அதை பார்த்து தான் அவன் யோசனை இருக்கான். அப்படி டைமுக்குள்ள இதை ஒண்டி நான் ரெடி பண்ணலனா கண்டிப்பா அவ ரொம்ப வருத்தப்படுவா. அதனால நான் என்ன பண்றது. இப்போ என்னால ஒழுங்கா பிரஷை கூட பயன்படுத்த முடியல டால்ஸோட ஃபேஸை மேக் பண்றதுக்கு. இதனால கோஜோ ரொம்ப கஷ்டப்படுறான். அங்க சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. கோஜோ தாத்தா கிட்ட கேட்டிருப்பான். ஆமா தாத்தா மாதிரி எதுக்கு இந்த ஹீனா டாலோட முகத்தை மேக் பண்றது எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு. கஷ்டமா இருக்கதான் செய்யும். ஆனா அது போக போக உனக்கு அதுவே உனக்கு பிடிச்சு போயிடும். நான் இங்க பாரு. ஏன்னா கஸ்டமர் ஒரு வாட்டியும் அதை பார்த்து ஸ்மைல் பண்ணும்போது அங்க நம்மளுக்கு ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷம் வரும். அதனால நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோமோ அந்த அளவுக்கு மத்தவங்க ஹாப்பியா இருப்பாங்க. இதெல்லாம் அவன் யோசிச்சு பாக்குறானா. அங்க மரீன் கூட ஸ்பெண்ட் பண்ண அந்த டைம் எல்லாம் அவனுக்கு ஞாபகம் வருது. நம்ம கோஜோ கூட மரீன் எந்த அளவுக்கு ஜாலியா இருந்தா அதே மாதிரி அவங்க எவ்வளவு சந்தோஷமா நிறைய விஷயத்த பண்ணாங்க. அது எல்லாத்தையும் யோசிக்கிறானா. மரீனுக்காக நான் இதை பண்ணி ஆகணும்னு சொல்லி காஸ்டியூமை நைட்டோட நைட்டா ரெடி பண்ணி அத்தனாலே அவன் சொல்றான். காஸ்டியூம் ரெடி. அங்க அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா வரான். ஏன்னா அவளால நம்பவே முடியல. அதுக்குள்ள இவன் முடிச்சிட்டானான்னு. அவன் என்ன யோசிச்சானா. இன்னமும் நிறையவே காஸ்பிளே ஈவென்ட் இருக்கு. அதுக்கு போலாம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஏன்னா இது ரெடியாக டைம் ஆகும் அப்படின்னு யோசிச்சிருக்கா. அங்க இதெல்லாம் கேட்டக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. அவன் என்ன யோசிச்சிருப்பானா. இன்னைக்கே ஒரு காஸ்பிளே ஈவென்ட் இருக்கு. அதுக்கு இவ போறா அப்படின்னு யோசிச்சான். நல்ல வேலை நான் டைமுக்கு முடிக்க மாட்டேன் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா எப்படியும் முடிச்சிட்டேன். நான் அப்புறம் தான் அவன் பாக்குறான். மாதிரி நாங்க ரொம்ப அழுகுறான். எனக்காக தான் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணியா. அவன் யோசிச்ச கூட பாக்கல. ஏன்னா எப்பயுமே ஸ்கூல் விட்டுக்கு அப்புறம் நீ அப்படியே ஓடி போயிடுவ வீட்டுக்கு. நான் என்ன யோசிச்சேன்னா இந்த மாதிரி உன்னோட தாத்தாவை பாத்துக்கவும் தான் நீ ஓடி போற அப்படின்னு யோசிச்சேன். நான் எனக்கு டைம் ஒதுக்கி இந்த மாதிரி எனக்காக நீ கஷ்டப்பட்டிருக்க. நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்காக என்னை மன்னிச்சிடு. ஏன்னா என்னாலதான் உனக்கு எவ்வளவு கஷ்டம். என்னாலதான் உன்னால சரியா தூங்க கூட முடியல. ரொம்ப அழுவுறால. அங்க மூட சரியாக்கணும்னு சொல்லி அங்க கோஜோ சொல்றான். அப்பனா ஏன் நான் உருவாக்குன அந்த காஸ்டியூமை நீ போட்டு பார்க்க கூடாது. கண்டிப்பா. இதுக்காக முடியெல்லாம் ரெடி பண்ணிட்டு மேக்கப்காக அவன் நிறைய விஷயத்த சொல்றான். அதுல ஐல லேஷஸ் எல்லாம் போடணுமா அதை பத்தி அவன் சொல்றான். ஆல்ரெடி அவன் கிட்ட சில பல இது இருக்கும். அதை பார்த்தோன்னே அவன் கேட்கறான். ஆமா இதெல்லாம் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு தான். அப்படி இல்ல நாங்க ஹீனா டால்ஸுக்கு இதெல்லாம் பயன்படுத்துவோம். போட்டோலயும் அதை காட்டுறான். பரவாயில்லையே இது ரொம்ப கியூட்டா இருக்கு. இதே மாதிரி ஏகப்பட்ட ஐலேஷஸ் அவங்க ஹீனா டால்ஸுக்கு பயன்படுத்துவாங்களாம். இப்ப காட்டுற இந்த டால்லாம் இருக்குல்ல இதெல்லாம் அவனோட தாத்தா தான் மேக் பண்ணுவாரு. ஆனா எனக்கு அந்த அளவுக்கு அதோட ஃபேஸை ஒழுங்கா மேக் பண்ண வராது. ஆனா கண்டிப்பா நான் மேக் பண்ண கத்துப்பேன் ஒரு நாள் இல்ல ஒரு நாள். ஆமா கோஜோ கண்டிப்பா உன்னால பண்ண முடியும். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ ஒரு பெரிய ஆளா வருவ. கேட்டவனே அவன் சந்தோஷப்படுறானா. அங்க மரீன் யோசிக்கிறான். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கோஜோ ஸ்மைல் பண்ணி நான் பாக்குது. இதுக்கப்புறம் அங்க டைம் ஆகுது. அவளை அங்க போட சொல்ல அங்க கோஜோ வெளியில நிக்கிறான். அங்க எல்லாத்தையுமே போட்டு அங்க கூப்பிடுறான். ஆமா கோஜோ இந்த மாதிரி நான் சுசுகா டேன் மாதிரி இருக்கேனா நீ பர்ஃபெக்டா இருக்க. அப்படியா எல்லாத்துக்குமே உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் கோஜோ. அதுக்காக தேங்க்ஸ் சொல்றான். அங்க கோஜோவும் கேக்குறான். ஆமா இந்த காஸ்டியூம்ல ஏதாச்சும் உனக்கு குறை தெரியுதா. குறைன்னு சொன்னா என்னோட கைய சரியா தூக்க முடியல. நான் என்னோட பேக்ஸ் இது சரியா ஃபிட் ஆகுதுப்பா. இதே மாதிரி அவ ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கல. ஒரு கட்டத்துல அவ போட்டோ எடுக்க கேக்குறா. போட்டோ எடுக்கிறியா. ஆனா போஸ் அவ நார்மலா கொடுக்கறா. அதனால அங்க கோஜோ மரீன் கிட்ட சொல்றான். மரீன் சுசுகா டேன் மாதிரி போஸ கொடுக்கணும். இதுக்கப்புறம் அவங்க சில பல போஸ் அவ கொடுக்கறா. அதுல சில பல போஸ் ரொம்ப ஒத்து போகும். அதுவும் அங்க நல்லாவே வருது. அதுல நிறைய போஸஸ அவ அப்லோட் பண்ண ஆரம்பிக்கிறான். நாளைக்கு ஏன் நம்ம அந்த காஸ்பிளே ஈவெண்ட்டுக்கு போக கூடாது. அந்த இடத்துக்கு வராங்களா. அந்த இடத்துல நிறைய காஸ்பிளே பண்ற ஆளுங்க இருக்காங்க. மரீன்லாம் ரொம்ப எக்ஸைட் ஆகுறா. ஆனா கோஜோ தான் ஒரு மாதிரி யோசிச்சுக்கினே சொல்றான். நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க இருக்கிற ஒருத்தங்களும் பொண்ணுங்க தான். அதே மாதிரி எல்லாருமே நம்மளே தான் பாக்குறாங்க. ஏன் நம்மள பாக்குறாங்கன்னா நம்மளோட காஸ்டியூம் அவுட்ஃபிட் எல்லாமே சூப்பரா இருக்குல்ல. நீ மேக் பண்ணனால நம்மளையே எல்லாருமே பாக்குறாங்க. ஆனா உண்மையை சொன்னா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது எனக்கான இடம் இல்ல நம்மள ஏன் தெரியுமா பாக்குறாங்க. அதுக்கு காரணம் இதுவும் ஒண்ணு. அதுக்கப்புறம் அவங்க மேல வராங்க. மேல நிறைய பேர் இருப்பாங்களா. அதுலயும் ஒரு பொண்ணை அவ பார்த்து சொல்றான். அவளை பாத்தியா அவ எந்த அளவுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கான்னு. நான் உங்களை போட்டோ எடுக்கலாமா
ஆமா நீங்க பண்றது சுசுகு டேன் அவங்கள தானே காஸ்ப்ளே பண்றீங்க. இது கேட்டவனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி போஸ் எல்லாம் கொடுக்க அந்த போட்டோவும் அங்க ரொம்ப சூப்பரா வருது. இதனால அவங்க 2 பேரும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அந்த போட்டோகிராஃபர் போனக்கு அப்புறம் ஒருத்தங்களும் லைனா மரீன் கூட வந்து போட்டோ எடுக்க ஆரம்பிச்சுறாங்க. இப்பதான் நம்ம கோஜோக்கு புரியுது இங்க இருக்கிற ஒருத்தங்களும் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டரா காஸ்ப்ளே பண்ணிருக்காங்க. அதனால தான் இவங்க இந்த அளவுக்கு இப்ப ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. அங்க இதே மாதிரி ஒருத்தங்க போட்டோ எடுக்கிறாங்களா அவ்வளவு அங்க பாக்குறான். அங்க மரீனை பத்தி அவன் யோசிக்கிறான். மரீன் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு. அதே மாதிரி நாங்க நிறைய விஷயங்களை பண்ணோம். அதை பத்திலாம் அவன் யோசிக்கிறான். அங்க மரீனும் அப்படியே பார்த்து சிரிப்பாளா. அதை பார்த்து அவன் பிளஷ் ஆகுறான். அங்க போட்டோ எடுத்தக்கு அப்புறம் அங்க மரீன் அப்படியே ஓடி வரான். கோஜோ நீ இங்கதான் இருக்கியா? நான் என்ன யோசனை, சரி நான் போட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி நீ வேற எங்கேயோ போயிட்டேன்னு பயந்துட்டேன். இப்போ என்னன்னா என்னோட துணி அப்படியே விட்டா வந்துடும் போல. கோஜோ அதுக்கு காரணம் கேட்கிறான். இப்பதான் அவ சொல்றான் நேத்து வந்து அவன் நல்லா அந்த போட்டோஸை பார்த்திருப்பா. சுசுகா டேனுக்கு பேக்ஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்குமா, ஆனா மரீனுக்கு அந்த அளவுக்கு இருக்காது. அதனால ஒரு எக்ஸ்ட்ராவா வேற ஒன்னத்தை வாங்கி போட்டிருப்பா. இதனால அது பெருசா தெரியுமா. அட நான் வந்து உனக்காக பர்ஃபெக்டா அதை மேக் பண்ண. இப்படி எக்ஸ்ட்ராவா நிறைய விஷயத்த பண்ணா அது அப்படிதான் உனக்கு ஃபீல் ஆகும். அங்க மரீனுக்கு என்னன்னு தெரியல ஒரு மாதிரி ரொம்ப ஹீட்டா ஃபீல் ஆகுமா. ஏன்னா அதுக்கு காரணம் ஃபேப்ரிக்கும் ஒரு மாதிரி திக்கா இருக்கு. அதனால இவங்க வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. மரீனுக்கு அவன் ஜூஸை வாங்கி கொடுக்கறான். இப்பதான் அவளுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. கிட்ட பேட்சும் இருக்கு. இந்த பேட்சை வச்சுக்கோ. அட இப்பதான் எனக்கு ரொம்ப நல்லா ஃபீல் ஆகுது தெரியுமா. அங்க கோஜோ போன்ல பாக்குறான் இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கான்னு. அங்க துணியை இன்னமும் லூஸ் பண்ணி விட்டா அது கொஞ்சம் ரிலீஃபா ஃபீல் ஆகுமா. அவ பண்ண சொல்றா. அதே மாதிரி பின்னாடியும் துடைக்க சொல்றாளா. அங்க கோஜோக்கு என்ன பண்ணும் தெரியல. ஒரு மாதிரி யோசிச்சுக்கினே இருக்கான். மரீனுக்காக இதை பண்ணி ஆகணும்னு சொல்லி அப்படியே தைரியத்தை வர வச்சு அப்படியே அங்க பண்ணிடுறான். அங்க ஒரு மாதிரி அவ வித்தியாசமா சவுண்ட் எல்லாம் கொடுக்குறான். சவுண்ட் போடாத யாராச்சும் வந்துட போறாங்க. அதே மாதிரி அந்த வேலையும் முடியுது. சில பல அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் அவன் பண்ணி விடுறான். ஏன்னா அப்பதான் அது இன்னமும் கரெக்டா இருக்கும். கூடவே அங்க ஒரு போட்டோகிராஃபரை அவங்க விட்டு வந்திருப்பாங்க. அங்க போய் அந்த பொண்ணுக்கு போஸ் கொடுக்கறா. மனுஷரு ஒரு வேலையா நான் விட்டு போயிட்டேன். போஸ் கொடுக்கும் போது திடீர்னு ஒரு காத்தடிக்குமா. அதனால கீழே இருக்கிறதெல்லாம் தெரியும். தெரியாதனமா எல்லாத்தையுமே அவங்க பாத்துருவாங்க. கீழே ஒரு மார்க் இருக்கும். ஐயோ என்ன மன்னிச்சிருங்க நான் அதை வேற போட்டோ எடுத்துட்டேன் டிலீட் பண்ணிடுறேன். சரி அது ஓகே தான். ஆனா எனக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னா கொடுக்க சொன்ன போஸை என்னால சரியா பண்ண முடியல. அவ இதுக்கு தான் கவலைப்பட்டாளா. நானும் ஏதோ பயந்துட்டேன். அப்புறம் அங்க ட்ரெயின்ல போகும்போது அவ தேங்க்ஸ் சொல்றான். எனக்கு எவ்வளவு உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அங்க கோஜோ ஒரு மாதிரி சோகமா தான் இருக்கான். ஏன்னா இதுக்கு மேல அவ வந்து காஸ்ப்ளே பண்ண வருவாளான்னு தெரியல. இது கடைசியா இருக்கும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். இப்படி இவன் யோசிப்பானா. அதுக்குள்ள அவ கூப்பிடுறா. கோஜோ நம்ம நெக்ஸ்ட் என்ன காஸ்ப்ளே பண்ணலாம். அட இரு நீ வந்து இன்னொன்னு பண்ண போறியா. ஆமாப்பா இந்த மாதிரி நான் உன்னோட நித்திப்பேன்னு நினைக்கிறியா. இன்னமும் நிறைய இருக்கு அதெல்லாம் வேற நான் பண்ணணும். கேட்டோன்னே அவனோட முகத்துல ஒரு சிரிப்பு வரும். அங்க மரீன் கேக்குறான். ஆமா என்ன கோஜோ முகத்துல ஒரு சிரிப்பு பத்திலாம் யோசிக்கிறியோ. இல்ல அப்படியெல்லாம் இல்ல. சரி அடுத்ததா நம்ம இதை பண்ணலாம். ஆனா நம்ம கோஜோக்கு ஒரு மாதிரி தூக்கமா வருமா. அங்க ஈவெண்ட் பத்திலாம் அவ பேசுறான். இந்த மாதிரி நான் ரொம்ப ஹைப்பா இருந்தேன் இடத்துல நான் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன். அடுத்த வாட்டி நம்ம விடக்கூடாது. அங்க நம்ம நிறையவே போட்டோ எடுக்கணும். ஆனா கோஜோ தூக்கத்தோடயே எல்லாத்தையுமே கேட்டுருப்பான். அங்க இதை பத்திலாம் அவ சொல்றாள. அங்க திடீர்னு என்னன்னு தெரியல நம்ம மரீனை பார்க்கும் போது சுசுகா டேனை பாக்குற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நீ வந்து ரொம்ப அழகா இருந்த. கோஜோ ஆல்ரெடி சொல்லியிருப்பான் இந்த மாதிரி அழகான விஷயம் வந்து அவளைக்கும் அவன் வந்து சொல்ல மாட்டான். இது ரொம்ப அழகா இருக்கும் அது கொண்டிதான் அவன் அப்படி சொல்லுவான். இதை கேட்டு மரீன் ரொம்ப ஷாக் ஆயின்னு பிளஷ் ஆகுறா. வீட்டுக்கு வந்து அந்த அவுட்ஃபிட்டை அவங்க வாஷ் பண்றாங்க. அங்க கோஜோ ஒரு ஸ்டெப்பை சொல்ல ஆரம்பிக்க அதே மாதிரி அவ 1 by 1 பண்றா. இப்படி பண்ணீங்கன்னே நம்ம கோஜோ பாக்குறாளா. ஆனா கோஜோ பார்த்தோன்னே அவளோட கண்ணை அங்கிருந்து எடுக்கவே முடியல. என்னன்னு தெரியல. கோஜோ ரொம்ப கியூட்டாவும் அழகாவும் தெரியறான். இதனால மரீன் ரொம்ப வெக்கப்பட்டு போறான். இதுக்கப்புறம் நம்ம கோஜோவோட தாத்தாவை கட்டுறாங்க. அவரும் அங்க வீட்டுக்கு வராரு. அந்த கசன்காரி தான் கொண்டு வரா. கசன்காரிக்கும் இப்பதான் புரியவது எதனால நம்ம கிராண்ட்பா அவரு கீழே விழுந்திருப்பாருன்னு. கிராண்ட்பா நீங்க வந்து அதுக்குன்னு இந்த அளவுலாம் யோசிக்க கூடாது. நான் யோசிச்சு பாருங்க நம்ம கோஜோ அவனோட வயசை பத்தியும் நீங்க யோசிக்கணும். அதனால அந்த மாதிரி பசங்க கிட்ட அதெல்லாம் இருக்கிறது அன்யூஷுவலான விஷயம் இல்ல. சரிம்மா இந்த மாதிரி நீ ஏதோ ஒண்ணு சொல்றேன் நானும் நம்புறேன். இதுக்கப்புறம் அங்க வீட்டுக்கு வருவாரா. அங்க கோஜோ கையில பொண்ணோட அவுட்ஃபிட் இருக்கும். பக்கத்திலேயே மரீனும் இருக்க. மரீனை பார்த்து ஷாக் ஆகி அங்கேயே இடிச்சுக்கிறாரு. தாத்தா ஷாக் ஆனதுல அடிபட்டிருக்குமா. அங்க கோஜோ தான் ஹெல்ப் பண்ணி வர்றான். தாத்தாவும் அப்படியே கோஜோவை திரும்பி பாக்குறாரு. அட தாத்தா இருங்க நீங்க யோசிக்கிற மாதிரி நாங்க தப்பான விஷயத்தெல்லாம் பண்ணல. தாத்தா அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை பாக்குறாரு. இந்த ட்ரெஸ் வந்து நீ உண்மையிலேயே நல்லா பண்ணிருக்க. அட நீங்க என்ன சொல்றீங்க தாத்தா. இன்னமும் ஏகப்பட்ட வேலையை நான் இதுல பாக்கணும். அங்க தாத்தா கிட்ட அதுல என்னென்ன தப்பு இருக்கு அதை பத்தி எல்லாம் அவன் சொல்லுவானா. பின்னாடி மரீனுக்கு நம்ம கோஜோ பார்க்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. மரீனுக்கு புரியல நான் அவனை லவ் பண்றேனா இல்ல அவனை
வெறுமா எனக்கு பிடிக்குமா இப்படின்னு இவ குழம்பி போயிருப்பாளா. ஒரு கட்டத்துல அவளோட வயித்துல இருந்து அங்க சவுண்டா வரும். என்ன மரின் உனக்கு என்ன பசிக்குதா? ஐயோ நான் என்ன பண்றது இப்ப எனக்கு எப்படி தெரியுமா தோந்து யாராச்சும் கூழுங்க அப்படின்னு தான் எனக்கு தோந்து. அப்புறம் அவங்க டின்னருக்கு உட்காராங்க. அதுவும் ரொம்பவும் டேஸ்டா இருக்கு. நான் எதிர்பார்க்கல இந்த டின்னர் உண்மையிலேயே நல்லா இருக்குப்பா. ஜோ நீ உண்மையிலேயே வேற லெவல். ஏன்னா உனக்கு குக்கிங் எல்லாம் தெரியுது. ஆமா என்னோட அப்பாவும் அம்மாவும் இல்லல சோ அதனால நானே சமைக்கிறதுக்கு கத்துக்கினேன். ஆனா நான் எதிர்பார்க்கல நீயும் என்ன மாதிரி தான். ஏன்னா எங்க அம்மா அவங்க உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டாங்க. அதுவே என்னோட அப்பாவை பத்தி சொன்னா ஒரு தூரமான இடத்துல ஒர்க்க பாத்துன்னு இருக்காரு. அதனால நானே தான் நிறைய விஷயங்களை பண்ற மாதிரி இருக்கும். அப்பனா என்னம்மா நீ ஹெல்த்தியான ஃபுட் எல்லாம் சாப்பிடுறியா இல்லையா? அதெல்லாம் நான் சாப்பிடுறேன். ஏன் நீங்க இதை பாருங்க அதையும் கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல இருந்தா வாங்கியிருப்பா. இதை பார்த்தோன்னே நம்ம கோஜோக்கும் கோஜோட தாத்தாக்கும் புரியுது. ஏம்மா இது உனக்கு ஓகே தானா? உன்னோட உடம்புக்கு எதுவுமே ஆகலையா என்ன? இல்ல அதெல்லாம் ஓகே தான். ஏன்னா நான் தினமும் இதையும் சாப்பிடுவேன். திரும்ப ஒரு போட்டோவை காட்டுறா. அதுல மில்க் யோகட் எல்லாம் இருக்கு. சரிம்மா அப்படின்னா நீ ஏன் தினமும் இங்க டின்னருக்கு வரக்கூடாது இனிமே? சீன்ல போற வழியில கோஜோ கிட்ட அவ சொல்றா ஜோ ரொம்ப நன்றி. ஏன்னா அந்த டின்னர் அது உண்மையிலேயே நல்லா இருந்ததுப்பா. அதே மாதிரி உன்னோட தாத்தா கூட பேசுறது அதுவும் ஜாலியா இருந்தது. இதுக்கப்புறம் இதே மாதிரி அவங்க ஸ்டேஷனுக்கு வராங்க. அங்க கோஜோன்னு பேர் அவ சொல்றா. கோஜோ கிட்ட இருந்து அவளால கண்ணியே எடுக்க முடியல. அப்படியே பாத்துக்கினே இருக்கா. அங்க ட்ரெயினுக்கு லேட் ஆகுமா இதனால பாய் சொல்லிட்டு அப்படியே அவ போக ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் மரின் அங்க ட்ரெயின்ல போயின்னு இருக்கும் போதே அங்க கோஜு சொன்ன அந்த விஷயம் அவளுக்கு ஞாபகம் வருது. அதான் நாங்க ஒன்னும் தப்பான விஷயம் ஏதோ பண்ணல. அங்க ஒரு செகண்ட் அதை யோசிச்சு பார்த்துட்டு அங்க சொல்றான் இதுவே நாங்க அந்த மாதிரி விஷயங்களை பண்ணிருந்து அதே மாதிரி நான் எப்படி அவனை ஃபீல் பண்றேன் அதெல்லாம் அவனுக்கு சொல்லியிருந்தா. அப்புறம் வேற ஒரு நாளை காட்டுறாங்க. அங்க ஜோனு மழை பெய்யுது. இந்த இடத்துல ஒரு பொண்ணும் அப்படியே மலையில நஞ்சிக்கினே வராது. சைடு கிராண்ட் பாக்கும் ஒரே கடுப்பா இருக்கு. எப்ப ஆளு வெளில போலான்னு பாக்குறாரோ அந்த டைம்ல தான் ஜோனு மழை பெய்யுது. அங்க வெளியில அவரு வந்து பாப்பாரா. ஒரு பொண்ணு ஓடி வந்தால அவ வெளியில நிக்கிறா. அவ நனைஞ்சு போயிருக்கால. இதனால வீட்டுக்கு அவரு கூப்பிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம கோஜோ வரான். ஹேய் கோஜோ உனக்காக உன்னோட ஃப்ரெண்டு வெயிட் பண்றான்னு நினைக்கிறேன். இதனால நீ உள்ள போ. நான் இப்போதைக்கு கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன்ப்பா. அட என்னோட ஃப்ரெண்டா? எனக்குன்னு இருக்குது மரின் ஒண்டி தான். அப்புறம் என்ன பார்க்க யாரு வந்திருப்பா? அப்போனா ஒரு திருடனா இருப்பானோ இல்லனா யாராச்சும் ஆர்டிஸ்டா இருப்பாங்களா? இதனால அவன் பயந்து பயந்து உள்ள போறான். அங்க கதவு திறக்க அங்க ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. அதை பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா அவ எதையுமே போடல. இது ஒரு சின்ன பொண்ணா? அங்க எதுவும் சொல்லலான்னு வரா. ஆனா அதுக்குள்ள அவ வலிக்கு விழுந்துறா. நம்ம கோஜோவும் பார்க்க கூடாத நிறைய விஷயங்களை அங்க பாத்துறான். கோஜோக்கு அப்படியே ஒரு பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம் ஞாபகம் சொல்லியிருப்பாரு. டாலோட ஃபேஸையும் முடியும் அவங்க செப்பரேட்டா தான் பண்ணுவாங்க. அதனால தான் அது ரொம்ப சாஃப்டாவும் சில்கியாவும் இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம கோஜோக்கு அந்த பொண்ணும் தெரியுறா. அதனால அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. அங்க கோஜோவும் மன்னிப்பு கேட்கறான். நான் மன்னிச்சிருங்க. அதே மாதிரி எனக்கு இன்னமும் தெரியல நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க. அதுவா அவுட்ஃபிட்டை பாக்குறதுக்காக தான் நான் இங்க வந்தனே. அப்பனா இவ ஹீனா டாலோட அவுட்ஃபிட்டை தான் பார்க்க வந்தாலோ நல்ல பேரையும் ஸ்கூலோட பேரையும் அவன் நோட் பண்ணிக்கிறான். அப்புறம் தான் அவனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த பொண்ணோட பேரு சாஜனோ இனோயி. இவ ஒரு செகண்ட் இயர்ல படிக்கிற ஒரு ஹை ஸ்கூலரு. கோஜோ இதை கேட்டு ரொம்ப ஆச்சரியமா வரான். நம்ம கோஜோவே ஃபர்ஸ்ட் இயர் தான் படிக்கிறா. இந்த பொண்ணு பார்க்க தான் சின்ன பொண்ணுமா தெரியுதா. ஆனா நம்ம கோஜோ விட இவளுக்கு வயசு அதிகம். இதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ் அவன் காட்டுறேன்னு சொல்றான். அந்த இடத்துல ஒரு ஹீனா டால்ஸோட ட்ரெஸ்ஸா இருக்கு. ஆமா இங்க ஏன் எந்த விதமான தலையும் இல்ல. இல்ல நீ நினைக்கிற மாதிரி இல்ல. எல்லாத்தையுமே நாங்க செப்பரேட்டா வச்சிருக்கோம். அது ஒரு தலை தனியா. அங்க இதே மாதிரி இன்னமும் அழகான டால்ஸ் எல்லாம் இருக்குமா? அதையும் அவ பாராட்டுறா. இதெல்லாம் உண்மையிலேயே நல்லா இருக்கு. ஆமா ஆமா நான் நினைச்ச மாதிரியே இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நான் திடீர்னு அவ கத்த ஆரம்பிச்சிடா. அது சரி நம்ம எதுக்கு டால்ஸ் எல்லாம் பார்த்துன்னு இருக்கோம். ஏன்னா நான் வந்ததுக்கு காரணம் இந்த ட்ரெஸ். இந்த மரீன் போட்டு இருக்க ட்ரெஸ்ஸை நான் பாக்குறதுக்கு வந்தேன். எனக்கு நல்லாவே தெரியும் இதை உருவாக்குனது நீ தான். அதனால எனக்கும் ஒரு அவுட்ஃபிட்டை நீ உருவாக்கணும். அட இருங்க இந்த மாதிரி நான் பிசினஸ் எல்லாம் ஒன்னும் ரன்லாம் பண்ணல. அட நீ அப்ப எனக்கு உருவாக்க மாட்டியா? நீ இதுக்கு முன்னாடி என்ன ஒண்ணுமே இல்லாம உள்ள பாத்துட்ட. நான் ஒண்டி போலீஸ் கிட்ட போனேன். அதுக்கப்புறம் முட்டிக்கு முட்டி தட்டிடுவாங்க பாத்துக்கோ. அதனால எனக்கு நீ உருவாக்கணும். அதுவும் ஜூஜோட அவுட்ஃபிட்டை. இப்பதான் நம்ம கோஜோக்கு புரியுது ஜூஜோன்னு ஒரு பொண்ணோட அவுட்ஃபிட்டை பத்தி அவ சொல்றால. அந்த அவுட்ஃபிட்டை நம்ம மரீனுக்கும் ரொம்பவும் பிடிக்கும். அவ ஆசைப்பட்டா ஒரு கிரேட் ஸ்கூலரா இருந்தா. ஆனா இப்பதான் நம்ம ஆளுக்கு புரியுது இவ உண்மையிலேயே ஒரு ஹை ஸ்கூலர்னு. சரி எல்லாமே ஓகே தான். ஆனா எதுக்காக நீ இங்க வந்திருக்க? அதுவா நான் பத்துன்னு இருக்கும் போது மரீன் அப்லோட் பண்ண அந்த பிக்சர்ஸை நான் பார்த்தேன். நான் அதை பார்த்தோன்னே எனக்கு தெரிய வந்தது அவ கண்டிப்பா அந்த இடத்துக்கும் வருவான்னு. அதனால நான் என்ன பண்ணேன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கினே வந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிய வந்தது அந்த அவுட்ஃபிட்டை உருவாக்குனது நீ தானு. சரி உன்னையும் விடாம உன்னோட வீடு வரைக்கும் ஃபாலோ பண்ணி இப்போ முன்னாடி இருக்கேன். இப்போ நம்ம கோஜோக்கு நல்லாவே புரியுது அவ அவுட்ஃபிட்டை மேக் பண்ற வரைக்கும் அவங்க விட மாட்டானு. அதுக்குள்ள ஒரு மெசேஜ் வருது. அது நம்ம மரீன் தான். நான் இங்கதான் வந்துன்னு இருக்கேன் கோஜோ. அடுத்த சீன்லயே இங்க வர நம்ம ஜூஜோட காஸ்பிளே பண்ணிருப்பால அந்த பொண்ணை பார்த்தோன்னே அப்படியே அவ ரொம்ப ஷாக் ஆகுறா. அட நான் உங்களோட பெரிய ஃபேன் தெரியுமா? அங்க கோஜோவும் சொல்றான் ஹேய் மரீன் அவ உன்னை தேடிதான் வந்திருக்கா. இதை கேட்டோடனே அவளோட சந்தோஷத்துக்கு ஒரு அளவே இல்ல. அப்படியே சந்தோஷத்துல குதிக்க ஆரம்பிக்கிற.
ஆரம்பிக்கிறான். அட இருமா, நான் ஒன்னும் உன் மேல இன்ட்ரெஸ்டடா இல்ல. நம்ம கோஜோ உருவாக்குன அந்த அவுட்ஃபிட் அது வந்து நல்லா இருக்கு, அதுக்காக நான் வந்தேன். இதுக்கப்புறம் நம்ம கோஜோ கிட்ட பிளாக் லிலி அப்படின்னு ஒரு அவுட்ஃபிட்டை அவன் மேக் பண்ண சொல்றான். அது ஒரு அனிமேவோட அவுட்ஃபிட் தான். அது எப்படிப்பட்ட அனிமேனா பிரின்சஸுக்கு கடைசியா தான் புரியும் என்னன்னா அவளோட ஓன் சிஸ்டர் அவ தான் உண்மையிலேயே ஒரு ரியலான எனிமின்னு. சிஸ்டருக்காரியும் சும்மா இல்ல, எல்லாத்தையுமே அழிக்கணும். இதனால பிரின்சஸ் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடறாங்க. அங்க அவங்களுக்கு ஒரு புது பவரும் அன்லாக் ஆகுது. ஏன்னா அப்பதான் அந்த சிஸ்டரை இவங்களால தோக்கடிக்க முடியும். இது வந்து ஒரு ரைவல்ரி அனிமே தான். இது யார் யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவங்களுக்கு இடையில இது ரொம்ப பாப்புலரான அனிமே, எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். அங்க கோஜோக்கு புரியுது, ஆமா அப்பனா அந்த பிரின்சஸ் மனசு உடைஞ்சு போயிருப்பாங்களே. அங்க இதை கேட்கிற மரீனும் அங்க ஏகப்பட்ட விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஷோல நிறையவே கேரக்டர்ஸ் இருக்கும், அதோட ரிலேஷன்ஷிப் எல்லாம் சொல்ல நம்ம ஹீரோக்கா அங்க மண்டியே குழம்பி போகுது. இவ என்ன சொல்லிருக்கான்னு அங்க ஜூஜுவும் சொல்றான், எனக்கு வந்து நீ அந்த அவுட்ஃபிட்டை உருவாக்கணும், ஏன்னா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எந்த அளவுக்கு எனக்கு பிடிச்சிருக்குன்னா அதோட கீச்சைன் அதை கூட நான் வச்சுன்னு இருக்கேன். ஆனா நம்ம மரீனுக்கும் அதே விஷயத்த காஸ்ப்ளே பண்ணணும்னு ரொம்ப ஆசை தான். அப்புறம் என்ன பண்ண வேண்டியதானே? இல்ல உன்னை கம்பேர் பண்ணா நான் ரொம்ப டாலா இருக்கேன், அதனால நான் அதை காஸ்ப்ளே பண்ணி அதோட இமேஜை நான் உடைக்க விரும்பல. இது கேட்டோன்னே தான் இன்னொய்க்கு புரியுது, இந்த மாதிரி அவ யோசிச்சு பார்க்கல காஸ்ப்ளேவை இவ சீரியஸா ஏத்துக்கிறான்னு. இப்பதான் புரியுது மரீனோ இதை சீரியஸா ஏத்ததா பண்றா. அதனால அங்க மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சா, மரீன் என்ன மன்னிச்சிரு. ஆனா எதுக்கு அப்படின்னு அவளைக்கும் சொல்லல, ஆனா மனசுல அவ சொல்றா அவளைக்கும் இவ அணு இங்க இல்லன்னு. இதுக்கப்புறம் அங்க கோஜோ கிட்ட அவ வந்து கான்டாக்ட கேக்குறா. ஆனா அதுக்கு நீங்க தப்பா ஏத்துக்க வேணாம், வெறுமா அவன் கிட்ட அவுட்ஃபிட்டை பத்தி தான் நான் பேச போறேன். என்ன சொல்ல இருக்க எனக்கு புரியல, எனக்கு நல்லாவே தெரியும். அதான் நீங்க ரெண்டு பேரும் டேட்டிங் தானே பண்ணிருக்கீங்க. கேட்டோன்னே கோஜோட மூஞ்சே ரெட் ஆகும். அப்படியே அவன் கத்த ஆரம்பிச்சான், இல்ல இல்ல நீ நினைக்கிற மாதிரி நாங்க ரெண்டு பேரும் டேட்டிங்லாம் பண்ணல. ஆள் இதை கேட்டோன்னே ஒரு மாதிரியா அங்க போக ஆரம்பிக்கிறான். அங்க மரீனை பார்த்தா மரீனுக்கு இதை கேட்டோன்னே ஹாப்பியா தான் இருக்கு. அப்புறம் மரீன் இன்னும் கிட்ட கேக்குறான், அந்த ஸ்டோரியில வர அந்த வில்லி கேரக்டர் அதை வேணா நான் பண்ணவா? நான் முடியவே முடியாது, அவ ஒரே வார்த்தையில சொல்ல அவ உடஞ்சு போயிடறான். முழுசா அதை சொல்லி கூட முடிக்கல, யோசிக்காம நீங்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. அங்க யோசிக்காம அவ ரிஜெக்ட் பண்றால. அங்க மரீனும் கெஞ்சி கெஞ்சி கேக்குறா, ப்ளீஸ் பா நானும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேனே. என்னால முடியாது, ஏன்னா எனக்கு வந்து எந்த விதமான ஐடியாவும் இல்ல மத்த காஸ்பிளேயர் கூட காஸ்பிளே பண்ணணும்னு. அதே மாதிரி இந்த வாட்டி ஒரு ரெண்டல் ஸ்டூடியோவை நான் ரெண்ட் எடுக்கிறேன். இதை கேட்டோன்னே மரீனுக்கு அங்க ஆர்வத்தை அடக்க முடியல. நானும் அதை வந்து பார்க்கலாமா, நான் எனக்கும் அதை வந்து பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நான் வேணா அந்த ஸ்டூடியோட ஃபீஸை நான் பாதியா உனக்கு தரேன்ப்பா. இதை கேட்டோன்னே நம்ம கோஜோவும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல அங்க வந்து அவ யோசிக்கிறான், ஏன்னா ஆக்சுவலா இந்த ஸ்டூடியோட ஃபீஸ் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் பல மடங்கு ரொம்ப அதிகமா இருக்கும். அப்படி இவங்க வந்து கொஞ்சம் காசை கொடுத்தா என்னால அவுட்ஃபிட்ல நிறையவே செலவு பண்ண முடியும். அங்க மரீனும் சொல்றான், உனக்கு வேணானா விட்டுரு. ஆனா அதுக்குள்ள அவ சொல்லிடுறா, இல்ல இல்ல நீ வந்து இந்த வாட்டி வரலாம், ஆனா இந்த வாட்டி ஒண்டிதான். இதை கேட்டோன்னே மரீனுக்கு அங்க அவ்வளவு சந்தோஷம், அப்படியே துள்ளி குதிக்க ஆரம்பிக்கிறா. அங்க கோஜோவும் சொல்றான், அந்த அனிமேவை நான் பார்த்தா ஒண்டிதான் என்னால அந்த அவுட்ஃபிட்டை சரியா பண்ண முடியும். இல்ல ஒரு ரெஃபரன்ஸ் போட்டோ அது வந்து போதாதா? அப்படி இல்ல ஒரு அனிமேவை பார்த்தா அது வழியா எனக்கு தெரிய வரும் இது வந்து கரெக்டான ஃபேப்ரிக்னு. அதனால அவன் இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கறான். உடனே மரீன் சொல்றான், என் கிட்ட அதோட செட்டே இருக்கு, நீ வேணா என் கிட்ட இருந்து அதை பார்க்கலாம். அதுக்கு வெறும் ஒரு 126 எபிசோட் தான் இருக்கு. ஆனா கோஜோ இதை கேட்டோன்னே ஷாக் ஆயிரான், இன்னும் அது 126. இதுக்கப்புறம் நைட் ஆகுது. அங்க கோஜோ வந்து ஒரு டாலோட முகத்தை செஞ்சு குத்துருப்பான். அது வந்து அந்த அளவுக்கு சரியா இருக்காது அப்படின்னு ஆளு யோசிப்பான். ஆனா தாத்தா வந்து பாராட்டுறாரு, கோஜோ பரவாயில்லையே இப்பெல்லாம் நீ நல்லாவே தேறிட்ட தெரியுமா. இப்போ நீ மரீனுக்காக ட்ரெஸ் எல்லாம் உருவாக்க ஆரம்பிச்சியோ அப்பத்துல இருந்து இதுவும் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஒரு வகையில அவனுக்கு நல்லாவே புரியுது இதுக்கு மரீனும் ஒரு காரணம்னு. இதுக்கப்புறம் அங்க மரீனோட வீட்டுக்கு போவானா, மரீனோ குடுகுடுன்னு ஓடி வந்து மன்னிப்பு கேட்கறா. ஐயோ என்ன மன்னிச்சிடறா கோஜோ, தூங்கிட்டேன் அதனால தான் லேட் ஆயிடுச்சு. அவளும் அங்க அரைகுறையா ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பாளா, இதனால ஆளு அந்த விஷயத்த யோசிக்கிறான். அதெல்லாம் ஞாபகம் வந்தோடனே அப்புறம் தான் அவளே பாக்குறா. இதனால உள்ள போய் டப்புன்னு மாத்திட்டு வரா. அங்க மரீனுக்காக அவன் சில பல விஷயத்தையும் வாங்கின்னு வந்து குத்துருப்பான். அதை அவ வைக்க போறாளா. சைடு கோஜோக்கு அங்க ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்திருக்கான். கோஜோ எதுக்கு இங்க வந்திருப்பானா, அந்த சீடியை கலெக்ட் பண்ணிட்டு போலாம் தான். மரீனா வந்து சொல்றான், நீ ஏன் என் கூடயே அதை வாட்ச் பண்ணக்கூடாது, என்னோட ரூம் வந்து இதோதான் இருக்கு. ரூமை பார்த்தோன்னே அவனுக்கு தெரியுது, ஏன்னா எல்லா பக்கமும் போஸ்டரு அனிமேயோட ஃபிகர்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. எனக்கு நல்லாவே தெரியுதுமா இது வந்து உன்னோட ரூம் தானு. அங்க வாட்ச் பண்ணும் போது நீயான்னு ஒரு கேரக்டர் இருக்கும்ல, அதான் அந்த வில்லிக்காரி. அவளை அவங்க பேரண்ட்ஸும் லவ் பண்ணல, அவளோட ஃப்ரெண்ட்ஸும் லவ் பண்ணல. இந்த மாதிரி ஒரு நிலைமையில ரொம்ப அவ கஷ்டப்படுவா. அந்த மாதிரி டைம்ல தான் அவளோட பவர் பிளாக் லொபிலியா அது வந்து அவேக்கன் ஆகும். அதுக்கப்புறம் தான் ஒரு கெட்டவளா மாதிரி இந்த மாதிரி சண்டைலாம் அங்க ஏற்படும். இதே மாதிரி அங்க சண்டை வந்து போயின்னு இருக்கும். அங்க ஒரு 2 பேர் இருப்பாங்களா, அந்த கேரக்டர்ஸை பத்திலாம் அவன் பேசுறான். கேரக்டர் அதுவும் நல்லா தான் இருக்கு, இவங்களும் ரொம்ப ஹேண்ட்ஸமா தான் இருக்கு. இப்படி இவன் சொல்லும் போது அங்க இப்பதான் அவளுக்கு ஒரு விஷயம் புரியும். நம்ம கோஜோ வீட்டுக்கு வந்திருக்கால, போனா இது ஒரு ஹோம் டேட்டோ இல்ல இல்ல நான் வந்து எதுக்கு யோசிக்கிறேன்
நினைக்கிறேன் அப்படியெல்லாம். அப்படி கூட இருக்கலாம். ஆனா எனக்கு என்ன ஆசைனா இந்த மொமெண்ட் இது வந்து எண்டாகாம இப்படியே போகணும். ஆனா ஒரு கட்டத்துல அவளோட வயிறு அங்க சொதப்பி விட அங்க அவன் கேக்குறான், என்னம்மா இந்த மாதிரி உனக்கு பசி எடுக்குதா? இல்ல நீ வந்து என்னோட வீட்டுக்கு வந்திருக்க, நான் தான் உனக்காக லஞ்சை நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். அப்புறம் அவளோட ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு யோசிக்கிறா. நான் வந்து எப்படி பண்றது அத? அதுல நான் வந்து சமைச்சக்கப்புறம் அதுல லவ்னு எழுதி கோஜோக்கு கொடுத்தா அப்படியே வேற லெவல்ல இருக்கும்ல. சரி ஏதோ ஒண்ணு நம்ம பண்ண வேண்டியதான். அதுக்கப்புறம் ஆனியனை விட்டுறா. அவ ஆனியனை அவளுக்கு வெட்டினது இல்லையா, அதனால கண்ணெல்லாம் பயங்கரமா எரியுது. எப்படியோ அவ சமைச்ச முச்சரா அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தா வேற லெவல்ல இருக்குது. நான் கோஜோ கிட்ட கொண்டு வரும்போது தான் அதை சொதப்பிட்டா. ஏன்னா மேல ஆம்லெட் நிறையவே விஷயத்த எழுதுறேன்னு சொல்லி ஒரு மாதிரி ஆக்கிட்டா. கோஜோ என்னை மன்னிச்சிரு, என்னால அதை சரியா டெலிஷியஸா மாத்த முடியல. ஆனா நீ வந்து அதை சாப்பிட வேணாம். ஆனா கோஜோ அதெல்லாம் கண்டுக்காம சாப்பிடறான். இது வந்து உண்மையை சொன்னா ரொம்ப நல்லா இருக்கு தெரியுமா? அப்படியா, கவலையே படாத, அடுத்த வாட்டி ஒரு நல்ல டிஷ்ஷா நான் உனக்கு மேக் பண்ணி தரேன். அங்க மரீனோ அதை சாப்பிட ஆரம்பிக்கிறா. அங்க அனிமே பாப்பாங்களா, அதுல ஒரு எமோஷனலான சீன் வரும். அங்க கோஜோவால அடக்க முடியல கண்ணீரை, அப்படியே கண்ணீர் விட்டு அழுவுறான். ஏன்னா அவ்வளவு எமோஷனலா இருக்கும் அந்த சீனு. என்னப்பா டிஷ்யூ வந்து வேணுமா? டிஷ்யூ என்கிட்ட இருக்கு. அப்புறம் அவுட்ஃபிட் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு மாடலா அவன் அனுப்புறான். கால் பண்ணி அவ பேசுறான், நான் வந்து அந்த ஃபேப்ரிக்கோட அமௌண்ட் எல்லாம் நான் உனக்கு அனுப்பி விடுறேன். இல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ரெடி ஆனதுக்கு அப்புறமும் நீ பே பண்ணிக்கலாம். ஆனா நான் வந்து ரீசெண்டா சில பல பிக்சர்ஸ் வந்து பார்த்தேன். அதுல உன்னோட கண்ணு அது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அது வந்து எப்படி? அது எப்படின்னா நீ வீடியோ காலுக்கு வா, நான் உனக்கு சொல்றேன். வீடியோ கால் பண்ணி ஒரு டேப்பாவை காட்டுறா. இந்த டேப்பை வச்சுதான் அவளோட ஐஸோட ஷேப்பை மாத்திக்கிறா. இதெல்லாம் பார்த்து கோஜோ ரொம்ப ஆச்சரியமாகறான். ஓ இப்படியெல்லாம் பண்ண முடியுமா? அப்போனா உனக்கு வந்து இதெல்லாம் தெரியவே தெரியாதா என்ன? ஆமா, இதுக்கு முன்னாடி நாங்க மேக் பண்ணோம்ல அந்த அவுட்ஃபிட், அதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் அவுட்ஃபிட். இதை கேட்டு இன்னும் ரொம்ப ஆச்சரியமாகறா. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவுட்ஃபிட் இந்த அளவுக்கு அவன் பர்ஃபெக்டா உருவாக்கி இருக்கான். இதுக்கப்புறம் தான் நம்ம இன்னொரு விஷயத்த சொல்றான். இந்த போட்டோ பிக்சர்ஸ் இதெல்லாம் ஹேண்டில் பண்றது என்னோட சிஸ்டர் பாத்துப்பா. இதை கேட்டோடனே நம்ம கோஜோக்கும் நல்லாவே புரியுது அவளோட சிஸ்டர் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டா இருப்பான்னு. நானும் போட்டோ எடுக்கும் போது வரலாமா, ஏன்னா உன்னோட சிஸ்டர் வழியா நிறைய விஷயங்களை என்னாலையும் கத்துக்க முடியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த நம்ம மரீன் கிட்ட அவன் சொல்றான். மரீனுக்கு இதை கேட்டோடனே ரொம்ப ஆர்வமாயுது. ஓ அப்படியா, இரு நானும் வரேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம இனோயோட சிஸ்டர் அவ வந்து குட்டியா ரொம்ப டைனியா இருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா மீட் பண்ணக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்க எதிர்பார்த்த மாதிரி அங்க இல்ல. இனோயை கம்பேர் பண்ணா அவ வந்து ரொம்ப ஹைட்டா இருக்கா. நான் வந்து இவகிட்ட வெறுமா போட்டோஸ் தான் இந்த மாதிரி எடுக்க சொன்னேன். ஆனா அவ தான் ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி போட்டோஸ் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சா. அது எதுக்குன்னா இந்த மாதிரி என்னோட சிஸ்டர் எவ்வளவு கியூட்னு மத்தவங்களுக்கு தெரியணும்ல, மத்தவங்க பாராட்டணும் அப்படின்னு சொல்லி நான் அப்படி பண்ண, வேற எதுவும் இல்ல. ஆனா சடனா ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கும். எனக்கு வந்து எப்படி ரிப்ளை பண்ணணும் அதெல்லாம் எனக்கு தெரியல. ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட நான் பேசுனதும் இல்ல, சோ அதனால அவளுக்கும் நான் கண்டுக்கவும் இல்ல. அப்பனா உனக்கு வந்து உன்னோட சிஸ்டரை ரொம்பவும் பிடிக்கும் அதானே? ஆமா அதேதான். அதுக்கப்புறம் அவ கேமராவை பத்தி சொல்றான். அவகிட்ட ஒரு DSLR இருக்கு. அது வழியா தான் அவ போட்டோ எடுக்கிறா. ஒரு போட்டோக்கும் ஒரு லென்ஸாவை பயன்படுத்துவான். போனையும் இதையும் வச்சு கம்பேர் பண்ணா ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். ஏன்னா நிறையவே ஸ்பெக்ஸ் கேமராக்கு தான் இருக்கும். பேக்ரவுண்டை பிளர் பண்றது, போட்டோஸ் எடுக்கும் போது நிறைய பூலாம் விழும்ல, அதெல்லாம் கரெக்டா கேப்சர் பண்றதுக்கெல்லாம் இந்த கேமரா இது வந்து பக்காவா இருக்கும். எனக்கு வந்து என்னோட சிஸ்டரை போட்டோ எடுக்கிறது ரொம்பவும் பிடிக்கும். அப்படியா, அப்பனா நீயும் இதுக்கு காஸ்பிளே எல்லாம் பண்ணக்கூடாது. கண்டிப்பா அதனால நீயும் ஹாப்பி ஆகல. இல்ல இந்த மாதிரி நான் போட்டோ எடுக்கிறதுலயே நான் ஓகே தான். அதுக்கப்புறம் மரீனோ அங்க இருக்கிற எல்லாரையுமே போட்டோ எடுக்கிறா. நம்ம கோஜோ அவங்க கேமராவோட ரேட்டை பாக்குறான். அதோட ரேட்டை பார்த்து ஆளு வியந்து போறான். அநேகத்துக்கு நீ வந்து ரொம்பவும் கத்துற தெரியுமா? இல்ல இது ஒண்டி எக்ஸ்பென்சிவ் இல்ல, இது கூட சில பல ஐட்டம்ஸ் இருக்கும். இதெல்லாம் சேர்த்தா ரேட்டு எங்கேயோ எகிறோம். அதனாலதான் இந்த மாதிரி நான் போனை வச்சிருக்கேன். போனை வச்சு இப்போதைக்கு போட்டோ எடுத்துன்னு இருக்கேன். அப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கேமராவை வாங்கிக்கலாம். ஆனா இன்னமும் என்னால நம்ப முடியல. நம்ம போய் பார்த்தோம்ல அந்த டைம்ல ஒருத்தங்க கிட்டயும் கேமரா சார்ந்தது எல்லாமே ரொம்ப விலை உயர்ந்ததுன்னு இப்போதான் எனக்கு புரியுது. இதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே ஒரு லொகேஷனுக்கு போறாங்க. இங்க தான் அவங்க ஷூட்டிங்கே பண்ண போறாங்கன்னா அது ஒரு கைவிடப்பட்ட பில்டிங் மாதிரி இருக்கும். என்ன கொஞ்சம் பயங்கரமா இருக்கும். இதுதான் உண்மையை சொன்னா ஒரு பயங்கரமான இடம் அந்த சீனை பண்றதுக்கு. இது நல்லா அதுக்கு சூட்டும் ஆகும். இல்ல போகும்போதே அங்க கோஜோ சொல்றான், என்னன்னா இந்த இடம் தான் கொஞ்சம் பயங்கரமா தெரியுது. நாங்க மேல போய் ஸ்டேர்ஸ்ல போய் பாக்குறோம், ஏதாச்சும் சீன்ஸை பண்ண முடியுதானே. இல்ல அவன் பாக்குறான் இன்னமும் இன்னோய் அங்கேயே தான் இருக்கான். ஆமா இன்னோய் என்ன ஆச்சு? என்ன இந்த மாதிரி இடம்லாம் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுமா? இல்ல அப்படியெல்லாம் இல்ல, வாங்க நம்ம போகலாம். அதுக்கப்புறம் நிறைய இடத்த அவங்க மேல பாத்துருப்பாங்களே, ரொம்ப அது டார்க்கா இருக்கும். இந்த மாதிரி இருந்தா நம்ம எப்படி அதை பண்றது? நீ அதுக்கெல்லாம் கவலைப்பட வேணாம், என்கிட்ட அதுக்காகவே டார்ச் இருக்குப்பா. ஏன்னா லைட் நம்ம முகத்துல படும் போது அந்த சீன் இன்னமும் அற்புதமா வரும். ஆனா போக போக அந்த இடம் வந்து இருட்டிக்கினே வருமா. அங்க கோஜோக்கு நல்லாவே புரியுது நம்ம இனோய்க்கு பயமா இருக்குன்னு. அவளும் அங்க நடிகின்னு இருக்கா. இனோய் நீ வந்து கவலைப்பட வேணாம், வேணும்னா சொல்லு, உனக்காக இந்த இடம் முழுக்க நான் போய் பாத்துட்டு வரேன், இது பக்காவா இருக்கும்னு. இல்ல அது வந்து என்னோட வேலை, நானே அதை பண்றேன். ஏன்னா உனக்கு வந்து ஏதாச்சும்
கனவு இருக்கா, நம்ம ஆளுக்கு தான் இந்த ஹீனா டால்ஸ் எல்லாம் மேக் பண்றது ரொம்பவும் பிடிக்கும்ல, அதை பத்தி அவன் சொல்றான். நல்ல கனவு தெரியுமா, அது கண்டிப்பா உனக்கு நனவாகும். நான் என்னோட கனவு என்னன்னு உனக்கு தெரியுமா, எனக்கு சின்ன வயசுல இருந்து இந்த மேஜிக்கல் கேர்ள்னா ரொம்பவும் பிடிக்கும். இல்ல நான் எப்பயுமே பார்ப்பேன், அதனாலயே எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அப்படிதான் நான் சின்ன வயசுல மிடில் ஸ்கூல் பச்சுன்னு இருப்பேனா, அந்த டைம்ல போற வழியில நான் அதே அவுட்ஃபிட்டை கடையில பார்த்தேன். இப்பதான் எனக்கு புரிஞ்சது இந்த மாதிரி என்னால அவுட்ஃபிட் எல்லாம் வாங்க முடியும்னு. ஆனா யோசிக்காம வாங்கிட்டேன். அதை நான் போட்டு பார்த்தேன். அந்த டைம்ல என் முகத்துல இந்த விதமான மேக்கப்போ இல்ல மத்த விஷயமோ இல்ல. அப்படி இருந்தும் நான் வந்து ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணேன் அந்த டைம்ல. ஆனா இப்போ வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, இந்த வாட்டி நான் அதை கரெக்டா பண்ணா என்னோட கனவு அது வந்து நனவாகும். நோய் அது வந்து உனக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்டான ஒரு அவுட்ஃபிட்டா, அப்பனா எதுக்கு என்ன மேக் பண்ண சொன்னேன்? வெளியில நிறையவே ஆளுங்க இருக்காங்க அதை மேக் பண்றதுக்கு ரொம்ப திறமையானவங்க, உங்ககிட்ட நீ கொடுக்கலாம் சொன்னா. மரீனோட அந்த ஃபர்ஸ்ட் அவுட்ஃபிட் அதை பார்த்து நான் உண்மையிலேயே ஜெலஸ் ஆயிட்டேன். அதனால நான் யோசிச்சேன், மரீனுக்கு யார் அதை உருவாக்குனாங்களோ அவங்க கிட்ட தான் நானும் அதை உருவாக்கணும்னு. நான் அந்த அவுட்ஃபிட்டை பார்க்கும் போதே என்னால சொல்ல முடியுது அது எந்த அளவுக்கு நம்ம பார்த்தோம் லவ்வோடையும் நீ செஞ்சிருக்கேன்னு. இது யாருக்கு தான் பிடிக்காது, அந்த அளவுக்கு அது பிடிக்கிற மாதிரி இருக்கு. இதை கேட்டவனே நம்ம ஹீரோக்கு அங்க பழைய விஷயம் ஞாபகம். இதே விஷயத்த தான் கிராண்ட் பாவும் சொல்லியிருப்பாரு, நம்ம உருவாக்குற இந்த விஷயம் உங்களோட கண்ணில் இது பட்டவனே பிடிக்கணும், அந்த அளவுக்கு இது ரொம்ப அழகா இருக்கணும். அதே மாதிரி இது வந்து அவங்கள ஒரு வகையில ஹாப்பியாவும் மாத்தோம் அப்படின்னு சொல்ல, அங்க இப்போதான் நம்ம ஆளுக்கு புரியுது அந்த அவுட்ஃபிட்டை பார்த்து இவன் எந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கான்னு. இதனால கோஜோ ஒரு மாதிரி நந்து வரான். அதை பார்த்து அவ பயந்து போயிடா, ஐயோ இவனுக்கு என்ன ஆச்சுன்னு. ஆனா கிட்ட வந்து அவன் கையை பிடிச்சு சொல்றான், மோ நன்றி. அப்போ கிராண்ட்பா என்ன சொன்னாரு அப்படின்னு எனக்கு புரியல. ஆனா இப்பதான் எனக்கு எல்லா விஷயமும் புரிய வந்தது. நம்ம இன்னும் இருக்கால, அவ வந்து இது வரைக்கும் ஒரு கேர்ள்ஸ் பிரைவேட் ஸ்கூல்ல தான் படிச்சிருக்கா. அதே மாதிரி இது வரைக்கும் யாருமே அவளோட கையை பிடிச்சதே இல்ல, முக்கியமா பசங்க. அதனால அங்கேயே மயங்கி போயிடறா. இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆகுது, அங்க எக்ஸாமும் முடியுதா. அங்க வந்து கோஜோ கிட்ட அவ சொல்றான், வா கோஜோ நம்ம ஏன் பீச்சுக்கு போக கூடாது? பீச்சுக்கு வந்துடுறாங்க. மரீனாங்க பீச்சில் பர்கரை சாப்பிட்டு இருக்கா. ஆமா இதுக்கு நம்ம பீச்சுக்கு வந்திருக்கோம், போட்டோஸ் எடுக்கவா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி இப்போதானே எக்ஸாம் முடிஞ்சது, ஜாலியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ரெண்டு பேரும் இங்க வந்திருக்கோம். மரீனா பார்க்கும் போதே தெரியுது இவ வழக்க போலதான், அதாவது எப்பயுமே ஜாலியா இருக்கிற மாதிரி தான் இங்கேயே பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் அவங்க பேசின்னு இருப்பாங்களா, ஒரு பறவையும் அப்படியே அவங்களோட பர்கரை தூக்கின்னு போயிடுது. இதனால அவ பயங்கரமா கத்துறாங்க பர்கர் போச்சுன்னு. சீன்ல அவங்க வேற ஒரு இடத்துக்கு போயின்னு இருக்காங்க, பின்னாடியே அது இன்னமும் ஃபாலோ பண்ணிருக்கு. இதுக்கு வேற வேலையே இல்லையா, அங்க இன்னமும் இவங்க கிட்ட பொட்டேட்டோ சிப்ஸ் இருக்கும், அதுக்காக தான் இது வருதுன்னு நினைச்சு அதையும் அவன் தூக்கி போட்டாரான். அதை பிடிக்க இதை ஒரு வாய்ப்பா வச்சு இவங்க வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. நம்ம கோஜோ கிட்ட இன்னமும் ஒரு பர்கர் இருக்கும், அதை வந்து அவன் கொடுக்கறான், இந்தா இதை வந்து நீ சாப்பிடலாம். அதை அவ பாதி பாதியா பிச்சு தரா. அங்க அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்களா. மரீனுக்கு பீச்சை பார்த்தோன்னே காலை நினைக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. இதனால பீச் ஆண்டாவ ஓடி போயிடறான். அங்க ஜாலியாவ விளாடும் போது அப்படியும் இப்படியும் குதிப்பாளா. பார்க்க கூடாத விஷயத்தெல்லாம் அவன் பாத்துறான். அங்க வீட்டெல்லாம் அவன் காட்டுறான், இங்க பத்தியா சீ வீடு. கோஜோ என்ன பண்ணிருக்க, வா நீயும் வா நம்ம ரெண்டு பேரும் விளாடலாம். இதே மாதிரி அங்க போறானா. அங்க அப்புறம் தான் அவனுக்கு ரியலைஸ் ஆகுது, இது வரைக்கும் அவன் ஹீனாடால செய்யறேன்னு உள்ளே தான் இருந்திருப்பான். மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவளுக்கும் பண்ணதில்ல. இப்படி பண்ணும் போது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பீச் இது உண்மையை சொன்னா ரொம்ப நல்லா இருக்கு. அங்க இப்படி அவன் சொல்லும் போது மரீனும் அங்க பாத்துன்னு இருக்கான். ஹே கோஜோ, ஏன் இந்த சம்மர் வெக்கேஷன்ல நிறைய இடத்துக்கு போக கூடாது, வெறும் நீயும் நானும் தான், கண்டிப்பா நம்ம ரெண்டு பேருமே போகலாம். ஆனா அதுக்கப்புறம் தான் அவளுக்கு ரியலைஸே ஆகும் இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரும்னு. அதனால அப்படியே அவன் முகத்தை மாச்சுன்னு அங்க போய் உட்காந்துக்கிறான். நான் என்ன சொல்லிட்டேன்னு, ஆனா என்னால வெயிட் பண்ண முடியல. அவனும் ஒத்துக்குனா நாங்க ரெண்டு பேரும் நிறைய இடத்துக்கு போக போறோம். ஆனா அதுக்கப்புறம் தான் அவ கோஜோ பாப்பா. அங்க கோஜோ பார்த்தா அப்படியே நின்று இருப்பானா. அங்க கோஜோவை போட்டோ எடுக்கிறா. கோஜோ வந்து உண்மையிலேயே சூப்பர் அமேசிங்கா இருக்கான். அங்க கோஜோக்கு என்னாச்சுன்னு தெரியல, அப்படியே கால் தடுக்கி கீழே விழ அங்க இருக்கிற சீவீடு எல்லாமே அவன் மேல விழுது. சீவீடு எல்லாமே என் மேலதான் இருக்கு, ரொம்ப அருவருப்பாவும் பிசு பிசுப்பாவும் இருக்கு. நீ என்ன பண்ண இருக்க, இரு நான் வரேன். இன்னும் கோஜோவோட ரூமுக்கு அங்க போறாங்க. அங்க ஷாப்பிங் முடிச்சுட்டு தான் இவங்க வந்திருப்பாங்களே. ஆனா திடீர்னு நம்ம மரீனு அவ ஸ்கர்ட்டை தூக்கிடுறான். அதை பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான், என்ன இவ பண்ண இருக்கான்னு. ஏன் இப்படி பண்ண இருக்க, என்னப்பா இந்த மாதிரி நான் இந்த சிம் சூட்டை பத்தி உன்கிட்ட சொல்லான்னு வந்தேன். ரெடி உன்கிட்ட கேட்டேன், இருந்தாலும் நீ ரிப்ளையே பண்ணல. இல்ல என்னை வந்து இப்போதைக்கு நீ தொடாத. அங்க மரீனுக்கு எதுவுமே புரியல, ஆமா எதுக்கு இவன் இப்படி ஆக்ட் பண்றான்னு. ஆனா கோஜோ பார்த்தா ஒரு மாதிரி ரொம்ப வெக்கப்பட்டுக்கினே இருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரு ஸ்டோன் மேல அவ பெயிண்ட் பண்றான், ஏன்னா இதுதான் அந்த காஸ்பிளேக்கு உதவியா இருக்க போதான். இது வந்து உண்மையிலேயே உதவியா இருக்கு. கோஜோ உண்மையிலேயே அமேசிங் தெரியுமா. அங்க கோஜோக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா அவனும் அங்க ஹெல்ப் பண்ணிருக்கான். ஆனா திடீர்னு அவ ட்ரெஸ் எல்லாம் ஊக்க ஆரம்பிக்கிறான். வந்து அந்த காஸ்டியூம் நான் இப்போ காஸ்பிளே பண்ணணும்ப்பா, என் முன்னாடி ட்ரெஸ் எல்லாம் ஊக்காத, நான் எத்தனை வாட்டி உன்கிட்ட சொல்றது. ஆனா அவ ஊக்கும் போது அங்க அப்புறம் தான் அவ பாக்குறா, அவன் நினைச்ச விஷயத்த அவ போடல, வேற ஒரு விஷயத்த தான் அவ போட்டு வச்சிருக்கா. அதனால அவ ரொம்ப பிளஷ் ஆக ஆரம்பிச்சிடா. நெக்ஸ்ட் சீன்ல அந்த அவுட்ஃபிட் அவங்க போட்டு பாக்குறாங்க, அது பர்ஃபெக்டா அவங்களுக்கு ஃபிட் ஆகுது, அதுவும் ரொம்ப அழகா இருக்குமா. அங்க இனோய் கிட்ட ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்னு அவன் கேக்குறான். அங்க ஸ்கர்ட் ஒண்டி தான் கொஞ்சம் விரிஞ்சிருக்கணும்னு சொல்ல, அதை நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. மரீன் கிட்டயும் இது எப்படி இருக்குன்னு கேட்க, அவ பார்த்தா இது வந்து இன்சைனா இருக்கு, இல்ல இது ரொம்ப சூப்பரா இருக்கு,
இருக்கு, சூப்பர் டூப்பரா இருக்கு. அவ எதேதோ சொல்லிருக்கா, போதும் உன்னை நீ அந்த அளவுக்கு ஒன்னும் புஷ் பண்ணிக்க வேணாம். அதுக்கப்புறம் அவங்க மேக்கப் அவங்க பண்றாங்க, அங்க முடியெல்லாம் ரெடி பண்ணுவானா. நம்ம இனோய் அவ ஐட்டம் பாக்ஸ பார்த்தோன்னே நிறையவே மேக்கப்பை பத்தி அட்வைஸ் பண்றா. அங்க டேப்பை வச்சு அவளோட கண்ணை ரொம்ப அழகா நிக்கிற மாதிரி அவன் பண்றான். இதுக்கப்புறம் எல்லாமே முடியுதா. அங்க கண்ணாடி அவ கேக்குறான், நான் வந்து பார்க்கணும் நான் எப்படி இருக்குன்னு. அவளோட கண்ணை அவளாலேயே நம்ப முடியல, ஏன்னா அப்படியே அச்சு பேசுறாம அப்படியே பிளாக் லொபெலியா மாதிரியே இருக்கா. என்ன சின்ன வயசுல இருந்து இப்படியா இருக்க? இல்ல பைத்தியம், அப்படி இல்ல, ஏன்னா அதுக்கு காரணம் அந்த மேக்கப்பும் விக்கும் தான், அதனால தான் அப்படி தெரியுது. அதனால அவ ரொம்ப சந்தோஷமாயி நம்ம கோஜோவை அப்படியே தட்ட ஆரம்பிச்சிடறா. எவ்வளவு சந்தோஷமானால, ஆனா ஒரு சில செகண்ட்ஸ்லயே அந்த சந்தோஷம் போயிடுது. அந்த இடத்துல ஜோனு மழை பெய்யுது. இது அவங்க பார்த்துன்னு இருப்பாங்களா. அங்க இனோய் சொல்றான், உண்மையை சொன்னா உன்னோட அவுட்ஃபிட் நல்லா இருக்கு தெரியுமா, உந்தோம் தான், சும்மாவா என்ன. சரி, ஆனா ஒரே ஒரு ரெக்வஸ்ட்பா, இந்த மாதிரி நம்ம 2 பேரும் சேர்ந்து போட்டோ எடுக்கலாமா. அங்க போட்டோவும் எடுக்கிறாங்க. மரீனுக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. இதுக்கப்புறம் கோஜோவும் இனோயோட சிஸ்டரும் வர, அதை பார்த்து அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. என்ன விஷயம்னா, அன்னைக்கு இனோய் மயங்கி போயிருப்பால. இதுக்கப்புறம் என்ன இருக்கும்னா, மரீனு எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லி போயிடுவான். டைம்ல இனோய் கூட்டிருப்பான், வா நம்ம போகலான்னு. அந்த டைம்ல கோஜோ சொல்லியிருப்பான், நான் உங்க கிட்ட கொஞ்சம் பேசணும்னு. அன்னைக்கு அங்க மரீன் வந்து கேட்டிருப்பான், உனக்கு வந்து ஏதாச்சும் காஸ்பிளே பண்றது பிடிக்குமா, நீயும் பண்ணணுமா அப்படின்னு. அன்னைக்கு அவ இல்லன்னு சொல்லியிருப்பான். ஆனா ஒரு சைடு நம்ம ஆளுக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த மாதிரி கண்டிப்பா அவளுக்கு பிடிச்சிருக்கு, அங்க வந்து ஷையா இருந்திருக்கா சொல்றதுக்குன்னு. அதனால கேக்குறான். ஆனா அவ உண்மையே இருக்காளா. சரி நான் வந்து போறேன்னு சொல்ல, அதுக்குள்ள அவ தடுக்கிறா. இல்ல உண்மையை சொன்னா, இந்த மாதிரி எனக்கும் ஒரு காஸ்பிளே பண்ணணும்னு ரொம்ப ஆசைதான். ஆனா என்னோட சிஸ்டர் அளவுக்கு நான் ஒன்னும் ரொம்ப அழகு இல்ல. அதே மாதிரி நான் காஸ்பிளே பண்ண போய் என்னோட சிஸ்டர் ரொம்ப சோகமாயிட்டா, என்னால தாங்கிக்க முடியாது. நான் காஸ்பிளே பண்ண போனாலும் அது வந்து ரொம்ப வியர்டா தான் இருக்கும். அதை பத்திலாம் ஒன்னும் யோசிக்காத. அன்னைக்கே நான் நிறைய பேரை பார்த்தேன், அவங்களோட ஹாபிஸா அவங்க பண்ணாங்க. நிறைய பேர் நிறையவே காஸ்பிளே அவங்களோட விருப்பத்துக்கு பண்ணாங்க. அதனால பிரச்சனையே இல்லை, நீ பண்ணலாம். நம்ம கோஜோ என்ன யோசிக்கிறானா, அந்த அனிமேல வர ஏதோ ஒரு பிளேஸ் பிரின்சஸோட கேரக்டர் தான் இவ பண்ணுவா அப்படின்னு யோசிக்கிறான். ஆனா அப்புறம் தான் அவ சொல்றான், நான் வந்து அந்த அனிமேல வர ஒரு கேரக்டரை பண்ணோம், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது சோமான ஒரு கேரக்டர், இது ஒரு பையன் கேரக்டர். அதை கேட்டோன்னே நம்மளால ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா அந்த கேரக்டர் இருக்குல்ல, அது வந்து எப்பயுமே ஹெல்ப் பண்ணும். இதை பார்க்கும் போது ஏதோ தன்னோட சிஸ்டருக்கு இவ ஹெல்ப் பண்ற மாதிரி தோணும். அதனால தான் இதை பண்ணணும்னு ரொம்ப அவ ஆசைப்படுறா. ஆனா என்ன ஒண்ணு, காஸ்பிளே பண்றதுக்கெல்லாம் செலவு ரொம்ப அதிகமாகும்ல, அதனால தான் யோசிக்கிறாளே. நம்ம கோஜோக்கும் இப்பதான் புரியுது, காஸ்பிளே பண்றது சும்மா இல்ல, ரொம்ப அதிகமா செலவாகும். சரி நீ கவலைப்படாத, இந்த மாதிரி நான் பாத்துக்கிறேன். அடுத்த நாளாவது அவனோட யூனிஃபார்ம் எடுத்து அவன் கொடுக்குறான். நான் அதுவும் அந்த காஸ்பிளேல வர அந்த யூனிஃபார்ம் ஒரே மாதிரி தான் இருக்கும், அதனால ட்ரை பண்றதுக்கு அவன் கொடுக்குறான். இது வந்து ஓகேவா இருக்கும்னு நினைச்சு. நான் எதிர்பாராத விஷயம் என்னன்னா, மேல அது சுத்தமா ஃபிட் ஆகல. ஏன் இத்தனைக்கும் பட்டனே கைண்டிக்குது. அங்க நம்ம கோஜோ திரும்பவும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த மேல இருக்க ஏரியா கொண்டு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறான். மேலோட லுக்கை எப்படியாச்சும் அவன் கொண்டு வரணும்னு ட்ரை பண்றான். ஆனா இங்க வந்து முடியல. அதனால ஃபர்ஸ்ட் அதை ரேப் அப் பண்ணி அப்படியே வர வைக்கலான்னு அவன் ட்ரை பண்றான். அதை அவங்க ட்ரை பண்ணி பாக்குறாங்க. இருந்தாலும் அவங்க அவளுக்கும் சரிப்பட்டு வரல. அவங்க அவளோட செஸ்ட் ரொம்ப பெருசா இருக்கிறனால அது ஒரு ஃபீமேலோட லுக்கை தான் கொடுக்குது. அதனால இன்டர்நெட்ல அவங்க சர்ச் பண்றாங்க, இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்குமான்னு. அதுக்கும் அவங்களுக்கு ஒரு வழி கிடைக்குது. செஸ்ட் ஃபிளாட்னர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு, அதை வச்சு ஃபிளாட் ஆக்க முடியுமா. அதோட விலையும் ரொம்ப அதிகமா இருக்கும்னு தான் யோசிக்கிறாங்க. எல்லாம் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தா அதோட விலை அந்த அளவுலாம் இல்ல, கம்மி தாங்க. அதனால யோசிக்காம அதையும் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் எல்லாம் எடுக்கணுமா. அங்க மெஷர்மெண்ட் எடுக்க போய் தப்பான இடத்துல அவன் முட்டிடுறான். ஐயோ என்ன மன்னிச்சிருங்க, நான் ஒன்னும் வேணும்ட்டு இதெல்லாம் பண்ணல. மிக்சிங்ல அவங்க விக்க வாங்கிட்டு அதுக்கு அவங்க முடிய வெட்டுறதுக்கு ட்ரை பண்றாங்க. கோஜோ ரொம்ப நர்வஸா இருக்கான். அங்க அவ சொல்றான், நான் என்ன யோசிச்சேன்னா, நீங்க வந்து ரொம்ப திறமசாலியா இருக்கீங்க, உங்களால அவுட்ஃபிட்டையே மேக் பண்ண முடியுது, எல்லாத்துலயும் டேலண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு, உங்களால எல்லாத்தையுமே பண்ண முடியும்னு யோசிச்சேன். இல்ல எனக்கு ஒன்னும் அந்த அளவுக்கு டேலண்ட் இல்ல. உண்மையை சொன்னா என்னோட கிளாஸ்ல ஒரு பொண்ணு இருக்கா, அவளை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதே டைம்ல ஸ்ட்ராங்கா அவளோட மைண்ட்ல என்னவதோ எல்லாத்தையுமே அவ பண்ணுவா. அவளை மாதிரி நான் இருக்க ட்ரை பண்ணாலும் என்னால அப்படி இருக்க முடியல. அதே மாதிரி சில பல விஷயத்த அவ சொதப்புவா. இருந்தாலும் உண்மையிலேயே அவ ரொம்ப நல்லவன். கூட தான் நான் ரொம்ப ஜாலியா இருப்பேன். எப்போ நான் அவளை கண்டுபிடிச்சனோ அதுல இருந்து நாங்க 2 பேரும் ஒன்னா தான் இருக்கோம், நிறைய இடத்துக்கு போவோம், ஜாலியா இருப்போம். இன்னைக்கும் அவளுக்குன்னு எனக்கு ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி சில டைம் அவளை பார்க்கும்போது ரொம்ப கியூட்டா தெரியும். இந்த மரீனை பத்தி மனசுல வருமா எல்லாத்தையுமே அவன் சொல்லிடுறான். நான் இதை சொல்ல வரல, ஆனா நான் சொல்ல வந்த விஷயமே வேற. என்னன்னா, நம்மளுக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும், அதே மாதிரி தான் எல்லாருக்குள்ளயும் டிஃப்ரெண்டான ஒரு ஃபீலிங்ஸ் ஓடின்னு இருக்கும். அதனால கவலைப்படாம நம்ம எல்லாத்தையுமே பண்ணணும். அப்புறம் அவங்க ஷாப்பிங்க்கு போறாங்க. அவளுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் வாங்கிட்டு வரான். மேக்கப் அவன் பண்ணி வரான். பார்த்த பக்கவா இருக்கு. அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்து சிஸ்டரை பார்த்து அவ ரொம்ப ஆச்சரியமா வரா. அட இது நீதானா, என்னால நம்பவே முடியல, அப்படியே பர்ஃபெக்டா இருக்கு தெரியுமா, எப்படி நீ இதை பண்ண. அங்க 2 பேரும் அவ்வளவு ஆச்சரியமா இருக்காங்க. அதே விஷயத்தையும் கேக்குறாங்க, எப்படின்னு. அங்க மரீன் ரொம்ப சந்தோஷமாய் கேக்குறான், ஹேய் சிஞ்சு, நம்ம ஏன் ஒரு போட்டோவை எடுக்க கூடாது. அங்க அவங்க ஒரு போட்டோவையும் எடுக்கிறாங்க.
இதே மாதிரி அவங்க ஏகப்பட்ட போட்டோஸையும் அவங்க எடுக்க ஆரம்பிக்க அவுட்ஃபிட் நம்ம இன்னோய்க்கு நல்லாவே ஃபிட் ஆகுது. அங்க பிளாக் லொபேலியாவோட இந்த சீன் அதை அவங்க ரீக்ரியேட் பண்ண பாக்குறாங்க. ஆனா இன்னோய் நம்ம மரீனை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா அவ அப்படியே ஆக்ட் பண்றா, அச்சு பேசுறாம. நம்மளால அங்க பதற ஆரம்பிச்சிடறான். ஏன்னா அவ சீரியஸா இருக்க மாட்டா, சேடா இருப்பா ஃபேஸ வச்சுன்னு. ஆனா நம்ம மரீனால அங்க சந்தோஷத்தை அடக்க முடியல. அடிக்கடி அவ சிச்சறான். இன்னோய் நீ ரொம்ப கியூட்டா இருக்க தெரியுமா, என்னால சந்தோஷத்தை அடக்க முடியல, அடிக்கடி நான் ஸ்மைல் பண்ணிடுறேன். ஆனா ஏதோ நீ நோய் நான் உன் கூட இருக்கும் போது ரொம்ப ஜாலியா இருக்கு எனக்கு. இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் தனியா இருக்கும் போது அங்க இன்னோய் சொல்றான், ரொம்ப நன்றி, நீ அவளுக்காக நிறைய விஷயத்த பண்ணிட்ட. ஆனா அவளுக்கு தெரியாது அவளுக்கு நீ பண்ணதுக்காக பே பண்ணணும்னு. இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்ல, பரவாயில்ல இருக்கட்டும். இல்ல மணின்னு வந்துட்டா நீ சீரியஸா இருக்கணும். அதே மாதிரி எனக்கு எந்த விதமான ஐடியாவும் இல்ல, அவ காஸ்பிளே பண்ண ஆசைப்படுறான்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஏன் தெரியுமா, சில பேருக்கு சில விஷயத்த அவ்வளவு சீக்கிரத்துல வெளியில சொல்ல முடியாது. ஆனா அந்த விஷயத்த பண்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த விஷயத்த தான் இவ்வளவு பண்ணிருக்கா, என்னால டோட்டலா ரிலேட் பண்ண முடியுது. ஏன்னா எனக்கும் அப்படிதான் ஆச்சு. நான் யோசிச்சு கூட பார்க்கல என்னோட சிஸ்டருக்காக நீ எவ்வளவு யோசிச்சியா. உண்மையை சொன்னா நீ அமேசிங். அம்மா ஏதாச்சும் நீ சொன்னியா என்ன? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதுக்கப்புறம் சிஞ்சு அவங்க போட்டோ எடுக்கிறா. சில பல போட்டோஸ் அவ எடுக்க ஒரு பக்காவான போட்டோவும் அதுல மாட்டுது. அதுலயும் நம்ம மரீனு அப்படியே பிளாக் லொபேலியா மாதிரியே தான் இருக்கா. ஆனா அதுக்குள்ள ஏதோ ஒண்ணு உடையிற மாதிரி கேட்கும். அவளுக்கு அங்க மாட்டி வச்சிருப்பாங்களே அதுதான், அதுவும் அங்க உடஞ்சு போயிடுது. இதுக்கப்புறம் இன்னோய் அங்க போட்டோஸ் எல்லாம் பாக்குறா. போட்டோலாம் சும்மா அற்புதமா இருக்கு. முக்கியமா கோஜோட அவுட்ஃபிட் அற்புதமா இருக்கு. அதே மாதிரி இது ஒண்டி இல்ல, அந்த போட்டோ நல்லா இருக்கிறதுக்கு காரணம். ஆமா என்ன ஆச்சு அப்பனா, என்னோட போட்டோ ஏதாச்சும் வியர்டா இருக்கா? இல்ல எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு காஸ்பிளேவை என்னால பண்ண முடியாது. இல்ல உனக்கு எல்லாமே செட் ஆகும் தானே. அப்படி இல்ல அந்த பையன் கேரக்டர் ரொம்ப ஹைட்டா இருக்கு, அதனால அந்த விஷயங்களை பண்ண முடியாது. இதுக்கப்புறம் அவ போட்டோ பார்த்துன்னு இருக்கும் போதே அங்க கோஜோட போட்டோவை பார்த்து அவ ரொம்ப வெக்கப்படுறா. இதுக்கப்புறம் அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் நம்ம கோஜோக்கு அவ அனுப்பிடுறான். அங்க கோஜோவும் இது எல்லாத்தையுமே மரீன் கிட்ட சொல்றான். அப்புறம் என்ன எனக்கு போட்டோ அனுப்பு, நானும் அதை பார்க்கணும். அதே மாதிரி கோஜோ நல்லாவே தெரியும் உனக்கும் காஸ்பிளே பண்ணும் தானே. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் தான் அவ டிவில பிளாக் லொபேலியாவோட ஷோ பார்த்துனுப்பா. அந்த டைம்ல இவ ஒரு போல் மாதிரி ஒரு விஷயத்த உருவாக்கியிருப்பால, அதோட சீன் அதை கஷ்டப்பட்டு உருவாக்கியிருப்பா. ஆனா அதை கொண்டு போறதுக்கு மறந்துட்டான். இதுக்கப்புறம் அங்க சம்மர் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அங்க ஆளும் பத்துன்னு இருப்பானா. அங்க நம்ம கோஜோ ஆல்ரெடி ஒரு ட்ரெஸ் ரெடி பண்ணிட்டான், அதுவும் நம்ம மரீனுக்காக தான். அதுக்கப்புறம் ஒரு ஷோவை காட்டுறாங்க. அந்த ஷோல வெரானிக்கான்னு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவ்வளோ ஜெயில இருக்கா. அந்த பொண்ணோட வாயை ஏதோ ஒரு விஷயத்த வச்சு அவங்க மூடி இருக்காங்க. அதை அப்படியே தொந்து விட அந்த பொண்ணு ஆன கத்துறா. இந்த கேரக்டரோட பேரு வெரானிகா. நம்ம மரீனுக்கு இந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதனால நெக்ஸ்ட் நான் இதை தான் பண்ண போறேன்னு சொல்ல நம்ம ஹீரோ அதை ரெடி பண்ணிடுறான். ஏன்னா அதோட காஸ்டியூம் ரொம்ப சிம்பிளா இருக்கு, சீக்கிரமாவே அவனால பண்ண முடியுமா. இதை பத்தி தான் கோஜோவும் யோசனை இருக்கான். எப்பயுமே ஒரு அவுட்ஃபிட்டை உருவாக்குறதுக்கு ரொம்ப டைம் ஆயிருக்கும். ஆனா இந்த வெரானிகா இந்த அவுட்ஃபிட்டுக்கு அவளைக்கெல்லாம் டைம் ஆகல, டக்குன்னு அவன் ரெடி பண்ணிட்டான். அதுக்கு காரணம் என்னவா இருக்கும், எனக்கு தெரிஞ்ச இந்த அவுட்ஃபிட் இது ரொம்ப சிம்பிளா இருக்கு, அதனால தான் அப்படி இருக்கோ. அப்புறம் வெளியில வரான். மரீனை பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். வெரானிகா மாதிரி அவளோட ஸ்கின் ரொம்ப டேன் ஆயிருக்கு. எப்படி நீ இதை பண்ண, இதுக்காக நீ டேர்ன் ஆக்கணும் உன்னோட ஸ்கின்னை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இங்க ஷவர் எடுத்துக்கலாமா? அதுக்கப்புறம் அங்க ஷவர் எடுக்கும் போதே சொல்றான், அதெல்லாம் நான் ஒன்றும் பாடியை டேர்ன் ஆக்கல, இது வெறும் ஒரு ஃபவுண்டேஷன் தான், இதனால என்னோட ஸ்கின் டேர்ன் ஆன மாதிரி தெரியும். இதுக்கப்புறம் அவ குளிக்கிறான். அங்க கோஜோவும் துணி எடுத்து வைக்கிறான். இந்தா இது உனக்கு வச்சிருக்கேன். அதே மாதிரி அங்க குளிச்சுட்டு வரால. அங்க நம்ம ஹீரோ ஜூஸ் எல்லாம் கொடுக்குறான். அப்ப அவனுக்கு ஒரு விதமா ஃபீல் ஆகுது. ஏன்னா அவ இப்ப போட்டு இருக்கிறது நம்ம கோஜோட ட்ரெஸ், அதனாலேயே அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அம்மா என்ன ஆச்சு, முகம்லாம் இதுக்கு சவந்து போயிருக்கு? அது ஒன்றும் இல்ல, மரீன் ஆல்ரெடி அங்க நிறையவே பொருள்லாம் கொண்டு வந்திருக்கா. அந்த பொருள்லாம் காட்டுறா. ஈவன் ஒரு வால் பேப்பரையும் கொண்டு வந்திருக்கா. இதுக்கப்புறம் ஃபவுண்டேஷனை அப்ளை பண்ண ஆரம்பிப்பாளா. நம்ம ஹீரோ அங்க பிளஷ் ஆகுறான். மரீன் பார்த்து கவலைப்படுறா. அட என்ன ஆச்சு, முகம்லாம் ஒரு மாதிரி சவந்து போன மாதிரி இருக்கு, ரொம்ப ஹீட்டா உனக்கு ஃபீல் ஆகுதா? இரு நான் தண்ணி எத்துன்னு வரேன். என்ன போக ட்ரை பண்றா. ஆனா காலில் அது மாட்டிருக்கனால அங்கேயே விழுந்து மண்டையிலே அடிப்படுது. மரீனோட மண்டையில அடிபட்டிருக்கோம்ல, அங்க விக்க போட முடியல, அதனால இந்த காஸ்பிளேவை அப்புறமா பண்ணிக்கலாம்னு அவங்க யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வேற ஒரு எத்துக்கு வராங்க. அங்க கோஜோக்கு அவ ட்ரெஸ் எடுக்கலான்னு பாக்குறான். கோஜோக்கு ஒரு ட்ரெஸ்ஸையும் அவ எத்து கொடுக்குறான். பக்கத்துல ஒரு பையனும் யோசிக்கிறான். பொண்ணு ரொம்ப ஹாட்டா இருக்கா, அப்பனா இவனோட பாய் ஃப்ரெண்டு. அவன் பெரிய ஆளா இருப்பான் போல, ஆனா வெளியில பார்த்தாதான் தெரியுது அவன் நஞ்சமாலாம் இல்ல. அப்படி அவன் போக ஆரம்பிச்சான் இவனுக்கு இவளான்னு. அதுக்கப்புறம் கோஜோக்கு அவ ஏகப்பட்ட ட்ரெஸ் கொடுக்குறா. இதை போட அதை போடுன்னு ஒரு காஸ்டியூமை மாத்துறான். அது அவனுக்கு பிடிக்குதோ இல்லையோ, நம்ம மரீனுக்கு ரொம்ப பிடிச்ச போயிடுது. அட இவன் என்ன எல்லா காஸ்டியூம்லயும் ஹாட்டா இருக்கான், எதுக்கு வெளியில போய் ஹாட்டானவங்களை தேடணும், என் முன்னாடி இந்த அளவுக்கு ஹாட்டானவன் இருக்கான், உலகத்துல கூட இந்த மாதிரி ஒருத்தன் இருக்க மாட்டான் போல, டோட்டலா அவன் மேல நான் லவ்ல விழுந்துருவேன் இதே மாதிரி போச்சுன்னா. அங்க மரீன் கிட்ட அவன் சொல்றான், நான் இதை கைட்டி வைக்கலாமா, ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? எல்லாமே ஓகே தான், இதெல்லாம் சூப்பரா இருக்கு, இந்த மாதிரி விஷயத்த நான் போட்டதுல எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுது. இதே மாதிரி அவ டிஷர்ட்டை காட்டுறா. இது நல்லா இருக்குன்னு அவளுக்கும் அவன் எத்துக்கிறா. ஏன்னா மேட்சிங்கா அவன் கூட போட்டுக்க முடியும்ல. அது ஒண்டி அவனுக்கு பிடிச்ச போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நாங்க ரெண்டு பேரும் மேட்சிங்கா போட்டு சுத்த முடியும், அது நல்லா இருக்குமே இப்படின்னு அவ
யோசிக்கிறான். அதுக்குள்ள அவளுக்கு பசி எடுக்க அங்க சாப்பிட அவங்க போயிடறாங்க. இதுக்கப்புறமும் நிறைய அவங்க சுத்தி பாக்குறாங்க. வரும்போது அங்க மரீன் கேக்குறான், மா வெரானிகாவோட காஸ்பிளே அது நம்ம எப்ப பண்ண போறோம்? ஆனா அவன் இல்லப்பா, இந்த மாதிரி நீயே அதை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றான். என்ன ஆச்சு, உனக்கு என்ன தெரியாதா? நீ இல்லாம அதை எப்படி என்னால பண்ண முடியும்? சொன்னா புரிஞ்சுக்கோ, இந்த மாதிரி என்னால இந்த வாட்டி உன் கூட பண்ண முடியாது. அத நீ எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன்? அதுவா, ஏன்னா இந்த வெரானிகாவோட காஸ்பிளே இதுல மத்த காஸ்பிளேவை கம்பேர் பண்ண உன்னோட பாடி நிறையவே தெரியும். என்னால அதை பார்க்க முடியாது. அதனால தான் நான் இப்படி சொல்றேன். கேட்டோன்னே அவ பிளஷ் ஆயினே அடிக்கிறா. ஓ அதுதான் விஷயமா? நான் நினைச்ச மாதிரி நீ கொஞ்சம் பவர்டா தான் இருக்க. நான் ஓகே தான், நான் வீட்லயே அதை பண்ணிக்கிறேன். சரி அப்படி நான் ஓகே தான். ஏன்னா நான் யோசிச்சு பார்த்தேன், நீ சொல்றதும் கரெக்ட் தான். அதுல நிறையவே தெரியுது போல. ஆமா நிறைய தெரியுது. அப்புறம் அவங்க போகும்போது பேசிங்கன்னே போறாங்க. நான் வீட்லயே அதை பண்ணிக்கிறேன். எனக்கு கஷ்டமா இருக்கும், இந்த அளவு நான் பாத்துக்கிறேன். போற வழியில மரீனும் வெக்கப்பட்டுக்கினே இருக்கா. அங்க ஒரு கட்டத்துல காதுல சொல்றான், கோஜோ அந்த காஸ்பிளே பண்ணக்கப்புறம் அந்த பிக் உனக்கு அனுப்பிட்டா தினிவ சொல்ல அங்க அவன் ரெட் ஆயிரான். வேணான்னு சும்மாதான் இந்த மரீனை ஜோக் பண்ண, நம்பிட்டியோ? ரொம்ப ஹாட்டா இருக்கு மரீனுக்கு, அங்க வேர்வியா ஊத்துது. இதனால அவங்க ஒரு மாங்கா கேஃபேக்கு வராங்க. அங்க கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல அவங்க கோலாலாம் தருவாங்க. ஒரு வகையில நம்ம பார்த்தா இது பாரடைஸ் மாதிரி தான் நம்மளுக்கு. அப்புறம் நம்ம கோஜோ ரொம்ப பிளஷ் ஆகுறான். ஏன்னா அவ ரொம்ப நெருக்கமா உட்காந்து இருக்கா. அங்க மெனுவெல்லாம் அவ செக் பண்ண ஆரம்பிக்கிறான். அங்க இன்னமும் கோஜோக்கு புரியல, ஏன்டா இந்த ரூம் எவ்வளவு குட்டி உண்டு இருக்கு, அதே மாதிரி நெருக்கமாவும் இருக்கும். மரீன் இந்த மாங்கா காஃபி எல்லாம் இப்படிதான் இருக்குமா? ஆமா, அதுல ஏதாச்சும் பிரச்சனையா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதுக்கப்புறம் அவ ஒரு மாங்காவை காட்டுறா. அதுதான் ரொம்ப பாப்புலரான ஒரு மாங்காவா. அந்த மாங்காவை கொடுத்து அதோட ஸ்டோரியை பத்தி அவ சொல்றான். இந்த மாங்காவோட ஹீரோ நைட்டு முழுக்க நாவலா எழுதி தள்ளுவான். அதுல ஒரு கியூட்டான டெவில் வரும். அதோட பேரு லிஸ். அது நம்ம ஹீரோவை தூங்க வைக்கணும்னு அடிக்கடி ட்ரை பண்ணோம். அதுல அந்த ஏஞ்சலோட அந்த ரெண்டு பக்கம் இருக்கிற அந்த டெயில் முடி அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது பாக்குறதுக்கு இன்னோய பாக்குற மாதிரி இருக்கும். அவளுக்கும் இதே மாதிரி தான் ரொம்ப கியூட்டா இருக்கும். எனக்கும் லிஸ்ஸா காஸ்பிளே பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அப்புறம் என்ன, அதை நீ ட்ரை பண்ணலாம்ல. ஆனா எனக்கு அந்த மாதிரி பிக்டெயில வச்சா அது நல்லா இருக்குமான்னு எனக்கு சரியா தெரியலப்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது உன் மேல பக்காவா சூட் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால நீ அதை ட்ரை பண்ணணும். கேட்டோன்னே மரீன் பிளஷ் ஆகுறான். அங்க மரீனும் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லலான்னு வர அங்க அவன் சொல்றான், கண்டிப்பா அதுக்கான காஸ்பிளேவை பண்ணலாம் தெரியுமா? அதனால மரீன் யோசிக்காம ஒத்துக்கிறா. சரி நான் பண்றேன். அங்க கோஜோவும் அதோட டீடைல்ஸை பத்தி கேட்கறான். அந்த கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர்னு. இந்த லிஸ் இருக்குல்ல அந்த கேரக்டர் அது என்ன பண்ணும்னா நம்ம ஹீரோக்கு ஒரு போவியான ட்ரீமை கொடுத்து அதுக்கப்புறம் கொள்றதுக்கு பார்க்கும். ஆனா இது கேட்கறதுக்கு ரொம்ப பயங்கரமா எனக்கு தெரியுது. இல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல, நீ வெறுமா மாங்காவை படி, உனக்கே எல்லாமே தெரியும். அங்க மாங்காவை அவன் படிக்கிறான். அதுல லிஸ்ன்னு ஒரு கேரக்டர் அதுல அது நல்லா தூங்க வைக்கலான்னு ட்ரை பண்ணுது. அங்க மொத்தத்துல ஏதோ ட்ரை பண்ணி கடைசியில் அதுதான் அங்க தூங்குது. இதை படிக்க படிக்க கோஜோக்கும் அது ரொம்ப பிடிச்ச போயிது. அங்க மரீன் கிட்ட சொல்றான், மரீன் சொன்னது உண்மைதான், இது ரொம்ப ஃபீல் குட்டா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு படிக்கிறதுக்கு. அப்புறம் மரீன் அங்க போக ஆரம்பிச்சிடறான். ஆனா நம்ம கோஜோ அதையே பார்த்துன்னு இருக்கான், அது எப்படி டிசைன் பண்றதுன்னு. நான் அந்த கேரக்டர் நம்ம நல்லா பார்த்தா அது ரொம்ப சிம்பிளா இருக்கு, மேல எல்லாமே ஓகே தான், ஆனா கீழே அவளுக்கும் என்ன இருக்குது அப்படின்னு டிஸ்கிரைபே அவங்க பண்ணல. அதனால கேஃபேல அதை பத்தியே யோசிச்சுன்னு இருக்கான், இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணலான்னு. அட கோஜோ இன்னைக்கு கேஃபேல ரொம்ப ஃபன்னா இருந்தது தெரியுமா, ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் நம்ம கோஜோ அங்க இருக்கிற மாங்கா ஸ்டோர் அண்ட நிக்க சொல்றான். ஏன்னா இன்னமும் அதை டீட்டெயிலா அவன் பார்க்கணுமா. அப்புறம் கோஜோ ஒரு மாதிரி நர்வஸா உட்காந்து இருக்கான். ஏன்னா ஆள் இருக்கிற இடம் அது ஒரு லவ் ஹோட்டலு. இப்போ எதுக்கு இங்க உட்காந்து இருக்கானா, நேத்து மரீன் கிட்ட சொல்லியிருப்பான் உன்னோட அவுட்ஃபிட்டை நான் ரெடி பண்ணிட்டேன்னு. அப்புறம் என்ன நம்ம போட்டோ எடுக்கிறதுக்கு ஸ்டூடியோக்கு போலாமா? அங்க கோஜோ ஒத்துக்கிறான். ஆனா பார்த்தா தான் தெரியுது அவங்க புக் பண்ணது ஒரு ஸ்டூடியோ தான். உள்ள போய் பாக்குறாங்க, ஒரு பெட், ஒரு பெரிய ரூம், நிறையவே விஷயம் இருக்கு. அங்க மரீனுக்குலாம் அவ்வளவு சந்தோஷம். பெட்ல குதிக்க ஆரம்பிக்கிறா. ஹே இதை பாத்தியா, புசு புசுன்னு ரொம்ப பயங்கரமா இருக்கு. எதிர்பார்க்கல இந்த லவ் ஹோட்டல், இதுவும் நல்லா இருக்கு. லவ் ஹோட்டல்னு கேட்டவனே நம்ம ஆளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஆமா மரீன் நீ என்ன சொன்ன, லவ் ஹோட்டலா? ஆமா நேத்து புக் பண்ணும் போது இதை நான் பார்த்தேன், அது ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன் என்னன்னா நான் புக் பண்ணது ஒரு லவ் ஹோட்டலு. நான் கேர்லெஸ்ஸா இதை புக் பண்ணிட்டேன். தலும் இது நல்லா இருக்குப்பா, எல்லாமே பக்காவா ஃபிட்டிங்கா இருக்கு நம்மளுக்கு ஏத்த மாதிரி. அங்க எல்லா இடத்தையும் பாக்குறான். எல்லா இடத்துலயும் அடல்ட்ஸுக்கு இருக்கிற மாதிரியே விஷயங்கள் இருக்குமா, நல்ல ஒரு மாதிரி ஆகுறான் அவன். அப்புறம் தான் அங்க மரீன் போட்டோவெல்லாம் காட்டுறான். இந்த இடத்துக்கு நிறையவே பசங்களாம் வந்திருக்காங்க காஸ்பிளே பண்றதுக்கு. நீயே பாரு, அதனால இது பிரச்சனை இல்லை. அதே டைம்ல அவங்க நிறையவே ஃபன் பண்ணியிருக்காங்க. சரி அப்புறம் என்ன, நம்ம ஏதாச்சும் ஆர்டர் பண்ண வேண்டியதான். எனக்கும் ரொம்ப பசி எடுக்குது. ரெண்டு பேரும் மைனஸ், நம்ம வேற இங்க வந்திருக்கோம், அதனால பிரச்சனை ஆகாதா? ஆமா அதுவும் கரெக்ட் தான். நான் இதுக்கு காசையும் நம்ம போட்டு வந்திருக்கோம்ல, அது வேஸ்ட் ஆக கூடாது. இதுக்கப்புறம் வேற ஒரு ரூமுக்கு போறாங்க. அங்க ஒரு பெரிய பங்கர் இருக்கு. பாத்தியா இங்க பெரிய பங்கர் இருக்கு, வேணும்னா நீயும் வரியா உள்ள? இதை கேட்டு அவன் கம்ப்ளீட்டா ஒரு மாதிரி ஆயிடுறான். இல்ல நான் சும்மா தான் சொன்னேன், நீ அதுக்கு நான் அவ்வளோலாம் ஷாக் ஆக வேணாம். உள்ள காஸ்டியூமை மாத்த ஆரம்பிக்கிறான். இந்த
சைடு கோஜோ அங்க வெயிட் பண்ணிருக்கான். அங்க கோஜோக்கு என்ன பண்ணுன்னே தெரியல, ஏன்னா இது ஃபுல்லாவே அடல்ட்ஸுங்க இருக்கிற மாதிரி இருக்கு. டிவி ஆன் பண்ணா அதுலயும் அடல்ட்டுக்காக ஒரு ஷோவா ஓடுதா, அங்க எதுவுமே பண்ண முடியல, அப்படியே அவன் ஆஃப் பண்ணிடுறான். அங்க மரீனும் வெளில வரான். ஹேய், இது பக்காவா இருக்குப்பா எனக்கு. ஆமா, ஏன்னா உண்மையை சொன்னா நீ கொடுத்த அந்த மாங்கா இதுல அவளுக்கும் சரியா மென்ஷன் பண்ணல, அது இப்படிதான் இருக்குன்னு. அதனால நிறையவே டீமன் கேர்ள்ஸோட அவுட்ஃபிட்டை பத்தி நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஐடியா வந்தது, நம்ம இப்படி பண்ணலான்னு. ஆனா உண்மையை சொன்னா இது ஒண்டி இல்லப்பா, நீ உருவாக்குற ஒரு காஸ்டியூமும் வேற லெவலு. அதுக்கப்புறம் அவங்க மேக்கப்பை போறாங்க. அங்க மரீனும் கேக்குறான், ஆமா நான் எப்படி இருக்கேன், நீயா அப்படியே பர்ஃபெக்டா இருக்கு, ஏதோ மாங்கால இருந்து குதிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு. உண்மையை சொன்னா எனக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கு. இப்போ கோஜோ அங்க ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றான். அவன் என்ன யோசிக்கிறானா, என்னதான் அப்படி சொல்றானோ, இல்ல அந்த முடியோட விக் அது ரொம்ப வேற லெவல்ல இருக்கு, அதே மாதிரி அதோட கலரு எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. அதனால மரீன் கொஞ்சம் சோகமாவரா. இதுக்கப்புறம் அங்க ஏகப்பட்ட பொருளாத்தன் வந்திருப்பான். அதை வச்சு சில பல சீன்ஸ் அவன் ரீக்ரியேட் பண்ண ஆசைப்படுறான். அதெல்லாம் மரீனுக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்க மரீனோ ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றான், இத பாரு, நீ தூங்க போற, அட இது செம்ம பிக்காந்திருக்கும் போட்டோ எடுத்துந்தா, கவலைப்படாத, உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு எடுக்கலாம், நம்ம திரும்பவும் அதை பண்ணலாம். இதே மாதிரி ஏகப்பட்ட போட்டோஸ் அவன் எடுக்கிறான். அங்க மரீனுக்கு அந்த விங்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. கோலாவை குடிக்கும் போதே அவ சொல்றான், இது ரொம்ப நல்லா இருக்கு தெரியுமா. அங்க கோஜோவும் சொல்றான், நெக்ஸ்ட் நம்ம இந்த பிக்கை எடுக்கலாம், இதை நான் ரீக்ரியேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதையும் அவங்க ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா அது வரலையா, நம்ம கோஜோக்கு ஏதோ ஒரு விஷயம் அங்க லேக் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகும். எனக்கு தெரிஞ்ச ஆங்கிள் தான் லேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன், நீ வேற ஏதாச்சும் ஆங்கிள் எடுத்துப்பாரு. அங்க இதனால கோஜோக்கு ஒரு ஐடியா ஆகுது, நான் பத்துக்கிறேன், என் மேல நீ உட்காந்துக்கோ, கரெக்டா இருக்கும். அதே மாதிரி அவங்க போட்டோ எடுக்க அது செம்மையா இருக்கு. அட இந்த போட்டோ பர்ஃபெக்டா இருக்கு. ஆனா உண்மையை சொன்னா இங்க எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு தெரியுமா. அதேதான் எனக்கும் ரொம்ப ஜாலியா இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் தான் அவங்க பாப்பாங்க இந்த மாதிரி அவங்களோட பொசிஷன் அது ரொம்ப தப்பா இருக்கும். அதனால அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. போனும் தெரியாதனமா அங்க விழ அப்படியே லைட் ஆஃப் ஆயிடுது. இதனால அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமா வந்துடுறாங்களா. தட்டை கிஸ் பண்ண வந்திருப்பாங்க. திடீர்னு அங்க போன் அடிக்குது. மேனேஜ்மெண்ட்ல இருந்தா கால் பண்ணிருக்காங்க. என்னன்னா இவங்களோட டைமிங் அது முடியுதான். அங்க கோஜோவும் சொல்றான், கண்டிப்பா அதோ இப்போ வந்துடும். சரி கோஜோ நீ இங்கே இரு, இந்த மாதிரி நான் மாத்திட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் அவன் மாத்தும் போதும் யோசிக்கிறா, அட நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா இருந்தோம். அதுக்கப்புறம் வெளியில மரீன் அதே விஷயத்த யோசனை இருப்பாள. அங்க ஒரு கப்பல்ஸ் போகும்போது அதுல ஒரு பொண்ணும் சொல்றான், இவங்க ஒன்னா இருக்கிறது ரொம்ப கியூட்டா இருக்கு. இதுக்கப்புறம் கோஜோவால அதை மறக்க முடியல. அதை பத்தி தான் அவன் யோசனை இருக்கான். அவன் மண்டியை விட்டு அது போகவே இல்லையே. நெக்ஸ்ட் சீன்ல கோஜோ பெயிண்ட் பண்ண இருக்கும் போது அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அது மரீன் தான், ஹே கோஜோ எனக்கு ஹெல்ப் பண்ணு. அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது அவளுக்கு ரிப்பனை சரியா கட்ட தெரியல. இது என்னால கட்ட முடியல, என்னோட அடுத்த காஸ்பிளேக்கு இது முக்கியம்ப்பா, அதனால எனக்கு உதவி பண்ணு. நானும் எங்க அப்பா கிட்ட ஃபெஸ்டிவலுக்கு என்ன கொண்டு போக சொன்னேன், ஆனா அவரு முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆமா என்ன ஆச்சு, எதுக்கு அவரு முடியாதுன்னு சொன்னாரு. என்ன ஆச்சுன்னா நிறையவே ஜாப் எல்லாத்தையும் நான் புக் பண்ணேன், அதனால நான் சுத்தமா மறந்து போயிட்டேன் ஹோம் ஒர்க்குன்னு ஒண்ணு இருக்குன்னு. ஆமா என்ன வேலையை நீ பண்ணுந்த. அதுக்கப்புறம் தான் அவ காட்டுறான், என்ன மேகசின்ல சில பல போசஸ் நான் கொடுக்கணும், அதை தான் நான் பண்ணிருக்கேன். அதை பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியமாவறான். பரவாயில்ல, இதுல நீ ரொம்ப அழகா இருக்க தெரியுமா. இன்னைக்கு ஒரு நாள் நான் சலூனுக்கு போனேன்னா அன்னைக்கு அந்த மேகசினோட எடிட்டரும் இருந்தாரா. அவர் கேட்டாரு என்கிட்ட, உனக்கு இது மேல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காமா, இருந்தா நீ சொல்லு, கண்டிப்பா நீ பண்ணலாம் இதெல்லாம். ஆனால் பண்றதுக்கு ஒத்துக்கினேன், ஏன்னா எனக்கு இப்ப பணம் நிறையவே தேவை. அப்போதான் என்னால ஒரு DSLR கேமராவை வாங்க முடியும். புரியுது நீ அந்த விலை உயர்ந்த கேமராவை வாங்க பாக்குற அதுன்னு. அதுக்கப்புறம் அவங்க ஒரு படத்தை பாக்குறாங்க. அது ஒரு ஹாரர் மூவி தான். கோஜோ இது பார்க்க தான் ஹாரர் மாதிரி தெரியும், ஆனா அந்த அளவுக்குலாம் ஹாரரா இருக்காது. அதனால கவலையே இல்லாம நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த மூவி ஓடுது. அந்த மூவி ஓடும் போதெல்லாம் நம்ம கோஜோ பயப்படல, மறைந்தா அங்க ரொம்ப பயந்து போறான். இதே மாதிரி மூவி முடியுதா அங்க கோஜோ சொல்றான், மூவி உண்மையிலேயே வேற லெவல் தெரியுமா. நான் இன்னும் அதுல இருக்க சில பல சீன்ஸை பார்க்கணும், ஏன்னா அதுல வர ஃபேப்ரிக்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. டீட்டெயிலிங்க நான் இன்னமும் நோட் பண்ணணும். இதுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குமா. அவ சைடா திரும்பிக்கிறான், ஏன்னா அப்பதான் அவளுக்கு பயமா இருக்காது. இதே மாதிரி அந்த விஷயமும் முடியுது. அங்க இங்கிலீஷ் ஹோம் ஒர்க் அவளுக்கு இருந்திருக்கும், அதையும் அவ கம்ப்ளீட் பண்றான். அதுக்கப்புறம் தான் மரீனுக்கு ஞாபகம் வரும், நம்மளுக்கு மேக்ஸ் ஹோம் ஒர்க்னு ஒண்ணு இருக்கும்னு. மேக்ஸ் ஹோம் ஒர்க் கரண்டா இங்க இல்ல, ஸ்கூல்லயே அவ விட்டுட்டான். அதனால ஸ்கூலுக்கு அவ போறான். அந்த இடமும் ஒரு மாதிரி கிரீப்பியா இருக்கு. எத்தட்டு வர வழியில ஸ்விம்மிங் பூல் இருக்குமா, அதை பார்த்து அவ ரொம்ப எக்ஸைட் ஆகுறா. ஏன்னா அதெல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா. அப்படியே தொட்டு பாக்குறான். ஆனா பேசின்னு தெரியாதனமா விழுந்துருவாளா. கோஜோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஏன்னா ஒரு 2-3 செகண்ட் ஆயும் அவ இன்னமும் மேல வரல. அப்புறம் கோஜோ உள்ள போய் காப்பாத்தி விடுறான். அட மரீன் நீ சொல்ல மாட்டியா, உனக்கு நீந்த தெரியாதுன்னு. ஆமா எனக்கு இந்த ஸ்விம்மிங் பூல், இந்த பீச் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு நீந்த வராது. நான் பீச்சுக்கெல்லாம் என் ஃப்ரெண்டு கூட போயிருக்கேன், ஆனா நான் நீந்தினது இல்ல. இந்த கடல் அலை மேல சன்லைட் படும்ல, அதெல்லாம் சூப்பரா இருக்கும். நான் என்ன ஒரு கொடுமையான விஷயம்னா எனக்கு நீந்த வராது. நீ சொல்றது என்னால ரிலேட் பண்ணிக்க முடியுது. எனக்கும் ஹீனா டால்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், ஆனா அதோட முகத்தை என்னால வரைய முடியாது. இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரிதான் இது. சரி கோஜோ, நம்ம ஏன் ஃபெஸ்டிவலுக்கு ஒன்னா போக கூடாது. அப்போ ஹோம் ஒர்க்கு நீ கவலையப்படாத, என்னால சீக்கிரமா அதை முடிக்க
முடிக்க முடியும். நான் எப்படியாச்சும் முச்சிடறேன், நைட்டு நம்ம அங்க போகலாம். அப்புறம் சாயந்தரமாகுது, அங்க மெசேஜ் வருது, நான் வந்து முடிச்சிட்டேன், நம்ம போகலாம். அங்க கோஜோவும் தாத்தா கிட்ட சொல்லிட்டு அங்க போறான். அந்த இடத்துல நிறைய ஆளுங்க வந்திருக்காங்க. மரீனும் வரா. மரீனை பார்த்து அவன் ரொம்ப ஷாக்கா வரான். மரீன் ரொம்ப அழகா இருக்கா. அது ஜாப்பனீஸ் ட்ரெடிஷன்ல வந்த ஒரு ட்ரெஸ் தான் யுகட்டா. என்னப்பா இந்த மாதிரி ஒண்ணுமே சொல்லாம இருக்க, இது நல்லா இருக்கா? இது வந்து கண்டிப்பா எனக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உன்னை பார்க்கும் போது எனக்கு தெரியுது, இது சில பேருக்கு இந்த ட்ரெஸ் போடும் போது அவங்களோட கழுத்தை பாக்குறது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி உனக்கும் இது பிடிச்சிருக்கா என்ன? அங்க கோஜோ வெக்கப்பட அப்படி அவளுக்கு புரிஞ்சு போகுது. அட இது வந்து நல்ல விஷயமா இருக்கே, இது எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. நல்ல வேலை இன்னைக்கு யுகட்டா போட்டு வந்தேன். ஒரு வழி முழுக்க அப்படியே கழுத்தையே காட்டின்னு இருக்கா. ஏன்னா அப்பதான் நம்ம கோஜோ வெக்கப்படுவான்ல. அதுக்கப்புறம் ஆப்பிள் கேண்டீன் ஒரு விஷயத்த வாங்குறா. இதே மாதிரி இன்னொரு ஷாப்லயும் போய் வாங்குறாளா. ஆனா அங்க பார்த்தா அவளை ஆள காணும். இதே மாதிரி ஏகப்பட்ட ஷாப்புக்கு போய் ஒரு விஷயத்த அவங்க வாங்குறாங்க. கோஜோட கையே நிரம்பி போயிட்டு இது போதுமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஏன் பிளாசாக்கு போய் உட்காந்து சாப்பிடக்கூடாது? அப்புறம் ஒரு நல்ல ஸ்பாட்டுக்கு அவங்க வராங்க. அங்க பயங்கரமா பட்டாசெல்லாம் வெடிக்குது. நம்ம கோஜோக்கு அதை பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வரைக்கும் நம்ம கோஜோ அதெல்லாம் பார்த்திருப்பான் அவனோட ரூம் வழியா தான். நான் அப்படி பார்க்கும் போது அவனுக்கு அவளுக்கும் ஃபீல் ஆகாது. பட்டாசுனால ஒரே நாய்ஸா இருக்கு அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணிருப்பான். ஆனா இந்த வருஷம் அப்படி இல்ல. நம்ம கோஜோ ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அதுக்கு காரணமும் நம்ம மரீன் தான் நினைக்கிறேன். மரீனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்படியே அவன் மரீன் பக்கம் பாக்குறானா, மரீன் அப்படியே நாக்க காட்டுறான். அம்மா என்ன ஆச்சு, எதுக்கு இப்படி இருக்கு? அது ஒன்றும் இல்லை, நான் வந்து சாப்பிட்ட அந்த கேண்டி அதில் வந்து கலர்லாம் இருக்கு, அதனால தான் இப்படி ஆச்சு, பெரிய விஷயம்லாம் இல்லை. அப்புறம் எல்லாமே முடிஞ்சிருமா? அங்கே அவளோட காலெல்லாம் ஒரு மாதிரி ரெட்டாக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு உன்னோட ஸ்லிப்பர்னால் தான் இப்படி ஆகுதுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணு, உனக்காக நான் பேண்டேஜஸை கொண்டு வரேன். இல்லை அதெல்லாம் வேணாம், நீ வந்து என்ன பண்ணு, எனக்கு கொண்டு போறியா ப்ளீஸ், எனக்கு கொண்டு போ. கோஜோ வழியை மறக்க முடியல, அப்படியே தூக்கிக்கிறானா. கோஜோக்கு அவளோட ஸ்மெல்லும் வருது. அட இது நல்லா இருக்கு. அங்க மரீனும் அப்படியே இப்படி ஆட ஆரம்பிப்பாளா. விட்டா அவங்க விழுந்திருப்பாங்க. அங்க கோஜோ சொல்றான், வந்து மூவ் பண்ணதமா, இல்லைன்னா நம்ம கீழே விழுந்துருவோம். புரியுது, சரி வா நம்ம போகலாம். அங்க போகும்போதே அவ மன்னிப்பு கேட்கறா. கோஜோ என்னை மன்னிச்சிரு, என்னால உனக்கு கஷ்டமா இல்லையா என்ன தூக்கின்னு போறது? எல்லாமே ரொம்ப நல்லா போச்சு, கடைசியில இப்படி ஆயிடுச்சு. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், எனக்கு இது பிரச்சனையே தெரியல, நீ கவலைப்படாத. அடுத்த வாட்டி நம்ம ஃபெஸ்டிவலுக்கு வரும்போது நான் கேர்ஃபுல்லா இருக்கேன். இதை கேட்கும் போது கோஜோக்கு சந்தோஷமா இருக்கு. அவனும் அங்க ஒத்துக்கிறான். அப்புறம் அங்க வீட்டுக்கு வந்துறானா. அங்க கோஜோ கிட்ட திரும்ப அவ கால் பண்றா. கோஜோ எனக்கு வந்து ஒரு மாதிரி பயமா இருக்கு, நான் தெரியாதனமா நான் திரும்ப இன்னொரு ஹாரர் மூவியை பார்த்தனா, ஒலிக்கும் போதும் ஏதோ என்ன யாரோ ஒருத்தங்க பார்த்துனே இருக்கிற மாதிரி இருக்கு. சரி நீ கவலையே படாத, நான் கால்ல கனெக்ட்லயே இருக்கேன், தூங்குற வரைக்கும் கால் கனெக்ட்லயே தான் இருக்கும், அதனால கவலைப்படாத. அங்க தூங்கும் போதும் நிறையவே விஷயத்த பத்தி பேசுறாங்க, காஸ்பிளே பத்தியும். ஃபெஸ்டிவல்ல நான் உண்மையிலேயே ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணேன். அதேதான் உண்மையை சொன்னா நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். கட்டத்துல கோஜோ அங்க தூங்கிடுவானா. அப்பாவை கரெக்டா சொல்றான், கோஜோ உண்மையை சொன்னா நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு அவ சொல்றான். ஆனா நம்ம கோஜோக்கு இன்னமும் தெரியல நம்ம மரீன் அவ ஆல்ரெடி நம்ம கோஜோவை லவ் பண்ண இருக்கான்னு. பார்க்கலாம் அடுத்த சீசன்ல என்ன ஆக போகுதுன்னு. அடுத்த சீசன் வந்து இப்போ ஜூலைல வரப்போகுது. அதாவது இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா, அப்படி இந்த வீடியோ பார்க்கும்போது ஜூலை மந்தோ இல்ல ஜூலை மந்தை தாண்டி போயிருந்தா மெயின் சேனல்ல இப்போதைக்கு ஓடி நின்றுருக்கும். ஸோ மறக்காம மெயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா கண்டிப்பா நம்ம மெயின் சேனல்ல சீசன் 2 நான் கண்டிப்பா போடுவேன். அதனால மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு சீசன் 2 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த அனிமே சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நான் உங்களை அடுத்த அனிமேல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.